Praise the Lord. Hallelujah. Hallelujah. அன்பர்களே, இன்று ஆகஸ்ட் 15 அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அப்போது திருப்பலியில் பங்கில் நாம் திருப்பலி முடித்த பிறகு இதோ இங்கு நாம் வந்திருக்கின்றோம். அங்கு திருப்பலியெல்லாம் மறைவுரெல்லாம் கேட்ட பிறகு தெய்வ சன்னதியில் மீண்டும் இறை வார்த்தை கேட்பதற்காகவும் அபிஷேகம் பெறுவதற்காக நாம் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த சமயத்தில் நாம் இடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புவது அன்னை மரியாளுடைய வேறொரு கருத்துக்கள். காரணம், விண்ணேற்பு நாளை குறித்து எல்லாம் நம்முடைய பங்குகளில் திருப்பலி பார்த்த பிறகு எல்லா அருத்தந்தர்களும் உங்களுக்கு அதை பற்றி எடுத்து சொல்லியிருப்பார்கள். அப்போ மீண்டும் ஒரு ரிப்பிட்டேஷனாக இருக்க தேவையில்லை என்பதற்காகத்தான் நான் அங்கு போகவில்லை. மாறாக அந்த நற்செய்தி பாகத்திலிருந்து அன்னை மரியாளுடைய ஸ்தோத்திர கீதம் அதை மையப்படுத்தி கொண்டு நான் ஒரு சில மரியாளுடைய குணங்களை அதை எடுத்து சொல்ல உங்களை ஆசைப்படுகின்றேன். அப்போ லேசான இந்த குறுகிய நேரத்தில் லேசாக அதை பற்றி பார்க்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். மக்களை நாம் பார்க்கின்றோம் அன்னை மரியாளுடைய ஸ்தோத்திர கீதம். அன்னை மரியாளுடைய ஸ்தோத்திர கீதத்தில் மரியாளுடைய குணங்கள் புதைந்திருக்கின்றது. கத்தோலிக்க திருச்சபை கேட்டிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் சொல்லித்தர அர்த்தம் இதுதான். மரியாளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவை எவ்வாறு நாம் புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு மரியாள் புரிந்து கொள்ள முடியும். இயேசுவிட்ட எனக்கு அறிவு, இயேசுவை பற்றியுள்ள எனக்கு இருக்கிற அறிவு, அந்த அறிவு தான் மரியாளை குறித்துள்ள எனக்கு அறிவும் கிடைக்கும். இயேசுவை நான் எந்த அளவுக்கு நான் புரிந்து இருக்கின்றேனோ அந்த அளவுக்கு மரியாளை என்னால் அங்கீகரிக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். இயேசுவை பற்றியுள்ள கருத்தை எனக்கு தவறாக இருக்கின்ற சமயத்தில், தெய்வத்தை பற்றியுள்ள கருத்து தவறாக இருக்கும்பொழுது மரியாளை பற்றியுள்ள புரிதலும் எனக்கு தவறாக போய்விடும். இதை நாம் பார்க்கின்றோம். அப்போ மரியாளை நான் எந்த அளவுக்கு அன்பு செய்கிறேன், அது நீ இயேசுவை எந்த அளவுக்கு அன்பு செய்கின்றாயோ அதனுடைய ஆழத்தின் தான் இங்கே இருக்குமே ஒழிய மரியாளுடைய அன்பின் வழியாக இயேசுவிடத்தில் போகிறதல்ல. இதுதான் கத்தோலிக்க திருச்சபை நமக்கு கிடைத்தது. எப்படி நாம் புரிந்து கொள்கின்றோம்? மரியாளிடத்தில் இருக்கிற அந்த குணங்கள் இது எல்லாமே எங்கே பார்க்கின்றோம்? இயேசுவிடத்தில் இருப்பதை பார்க்கணும். காரணம், தெய்வத்துடைய மகன். அந்த தெய்வத்தை மகனாக பெற்ற காரணத்தினால் 3 பிள்ளைகள், தெய்வத்துக்கே தாயாக மாறியவள், தெய்வத்துக்கே மணவாட்டியாக இருக்கிறவள், தெய்வத்துக்கே அங்கே மகளாக மாறியவள். அந்த மகள், அந்த அன்னை மரியாள் இறைவனுடைய சுபாவத்தை அவள் பெற்றுக்கின்றார். எப்படி நாம் பார்க்கின்ற இந்த ஸ்தோத்திர கீதம். யாராவது ஸ்தோத்திர கீதத்தை படிங்கள், நாம் வாசிப்போம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 46 முதல் 55 வரை உள்ள திருவாக்கியங்கள். மரியாளுடைய ஸ்தோத்திர கீதம் சத்தமாக படிங்கள். ஆண்டவரை போற்றி எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுகிறது. அடுத்தது பேர் வகை கொள்கிறது. அடுத்தது கண்ணோக்கினார் என்னை பேறு பெற்றவர் என்பர். அடுத்தது அரும் பெரும் செயல்கள் அவர் செய்துள்ளார். அடுத்தது தூயவர் என்பதே அவரது பெயர். அடுத்தது இரக்கம் காட்டி வருகின்றார், காட்டியுள்ளார், சிதறடித்து வருகிறார், அரியன் என்று தூக்கி எறிந்துள்ளார், உயர்த்துகிறார், நலன்களால் நிரப்புகின்றார், அனுப்புகின்றார், நினைவு கொண்டுள்ளார், துணையாக அவர் இருந்து வருகின்றார். இதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இங்கு நாம் பார்க்குற 7 குணங்கள் இதில் புதைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஓரோ வார்த்தைகளாக எடுத்து போகிற சமயத்தில் ஈஸியாக நமக்கு புரியும். படிங்கள், 47வது வாக்கியம் மட்டும் படிங்கள். ஆண்டவரே எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பரம் கடவுளை நினைத்து மனமும் பேர் வைக்குள்ளது. அப்போ தெய்வத்தை போற்றுகின்ற ஒரு மனநிலை. மரியாளிடத்தில் இருக்கின்ற முதல் குணமே தெய்வத்தை வாழ்த்துவதும் தெய்வத்தை போற்றுவதும். அப்போ எந்நேரமும் தெய்வத்தை ஸ்துதித்து கொண்டிருப்பவள் தான் அன்னை மரியாள். வானதூதர்கள் எப்படி ஸ்துதிக்கின்றார்களோ அதே மாதிரி தான் மரியாளும் ஸ்துதிக்கின்றாள். இந்த ஸ்துதிப்பு எங்கே? இயேசுவிடத்தில் நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து என்றும் ஸ்துதிக்கின்ற ஒரு மனிதன். எல்லா சூழலிலும் வாழ்க்கையில் எந்த நிலை வந்தாலும் சரி ஸ்துதிக்கின்ற ஒரு மனிதன். அதான் பவுல் சொன்ன வார்த்தை நாம் வாசிக்கிறோம் இல்லையா? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம் படிங்கள். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம்.
1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம். எல்லா சூழலிலும் நன்றி கூறுங்கள், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுள்ளம் இதுவே. அப்போ எல்லா சூழல்களிலும் நன்றி சொல்லுங்கள், உங்களுக்காக தெய்வம் வெளிப்படுத்தான். அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்க்குற சமயத்தில் எல்லா சூழலிலும் தெய்வத்தை ஆராதிப்பதும் தெய்வத்துக்கு நன்றி சொல்வதுமாக இருக்கின்றோம். எங்கே நாம் வாசிக்கின்றோம்? மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25 முதலில் திருவாக்கியங்கள். இயேசு என்ன செய்கிறார்னு பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25 முதலில் திருவாக்கியங்கள். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன். பார்த்தீங்களா? தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகின்றேன். அப்போ இயேசுடைய சுபாவம் போற்றுகின்ற ஒரு சுபாவம், எப்பவுமே வாழ்த்துகின்ற சுபாவம். அடுத்த வார்த்தை, ஏனெனில் ஞானிகளுக்கு அறிஞர்களுக்கும் அல்ல, மாறாக குழந்தைகளுக்கு நீ வெளிப்படுத்தினார். அப்போ ஞானிகளுக்கும் அறிவுள்ளவர்களுக்கெல்லாம் அல்லாமல் குழந்தைகளுக்கு நீ வெளிப்படுத்துகின்றீர். அந்த குழந்தைகள் யாரு? பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், மற்றவர்களை சார்ந்து வாழ்கின்றவர்கள். அவள் மற்றவர்களை சார்ந்து இருக்கிறவர்கள், அந்த குழந்தை மனம் உள்ளவர்கள், அவர் ஏழையாக இருக்கிறவர்கள், அவர்களுக்கு உன்னையும் நீ வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றீர். அப்போ ஆண்டவரே, நான் உன்னை போற்றுகின்றேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நாம் பார்க்கின்றோம், தெய்வத்தை போற்றுகின்ற ஒரு மனநிலை, எல்லாம் நிலையிலும் தெய்வத்தை போற்றுகின்ற நிலை. அப்போ நீயும் நானும் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஏழ்மையிலிருந்தும் தெய்வத்தை நீயும் நானும் ஸ்துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். தெய்வமே, நான் ஏழையாக விட்டேனே என்று என்பதல்ல, ஆண்டவரை நான் பலவீனத்தோடு இருக்கிறேன் அல்ல, இந்த பலவீனத்தை நினைத்து கொண்டு உம்மை நான் ஸ்துதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி தெய்வத்தை ஸ்துதிக்க வேண்டும். அதை நான் வாசிக்கிறோம் இல்லையா? பவுல் சொன்ன வார்த்தை நமக்கு எல்லோருக்கும் தெரியுமே. எங்கே தெய்வம் பவுலுக்கு சொன்ன வார்த்தை? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9 முதல்ல திருவாக்கியங்கள். பவுல் சொல்வார் இல்லையா, ஆண்டவரே, எனக்கு ஒரு முள் ஒன்று உண்டு, அதை எடுத்து விட வேண்டும் நான் கேட்டேன், ஆனால் நீ சொன்னது என்பது என் கிருபை மட்டும் உனக்கு போதும் என்று. தொடர்ந்து படியுங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் உள்ள திருவாக்கியங்கள். இருமா படையாதவாறு மூன்று முறை நான் ஆண்டவரிடத்தில் வருந்தி கேட்டேன். அடுத்தது, நிறைவாய் இருக்கிறது. அடுத்தது, பெருமை பாராட்டு. பார்த்தீங்களா? அப்போ பவுல் சொல்ல வார்த்தை, அப்போ என்னுடைய பலவீனத்தை நினைத்து கொண்டு நான் தெய்வத்தை நான் ஸ்துதிப்பேன். அப்போ பவுல் பலவீனத்தை நினைத்து தெய்வத்தை ஸ்துதிக்கின்றார். அப்போஸ்தலர்களும் தெய்வத்தை ஸ்துதிக்கிறார்கள். தங்களுடைய பலவீனங்களை நினைத்து கொண்டு தெய்வத்தை ஸ்துதிக்கிறார்கள். நீயும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, என்னுடைய பலவீனங்களை நினைத்து நான் உன்னை நான் ஸ்துதிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் தெய்வத்தை ஸ்துதிக்க வேண்டும். ஒழிய ஐயோ ஏன் ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன் ஒரு நாள் வரக்கூடாது. மீண்டும் எடுத்து படிங்கள். இயேசு செய்த காரியத்தை பாருங்கள். மத்தேயு நற்செய்தி, அதை மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம். மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம். அங்கு நாம் பார்க்கின்றோம், இயேசு 5 அப்பங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் இல்லையா? அந்த இடத்துல அவர் சொல்கிற வார்த்தை 15ஆம் வாக்கியம் படியுங்கள். 15, 16, 17. வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அடுத்தது, எடுத்து அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி. அப்போ அந்த குறைவானது, அங்கே இருக்கிற மக்கள் 5000 மக்கள் இருக்கிறார்கள். இவரிடத்தில் இருப்பது என்னது? 5 மீன்களும் 2 அப்பங்கள், அதுதான் இருக்கின்றன, வேறு எதுவும் இல்லை. அப்படி இருக்கிற சமயத்தில் இவர் என்ன செய்கிறார்? அந்த குறைவானதை எடுத்துக்கொண்டு தெய்வத்தை போற்றுகின்றார். அப்போ இறைவனை போற்றிய உடனே என்ன நடக்குது? குறை நீங்கு அங்கு நிறைவு வந்துவிடுகிறது. அது அப்படியே 5 அப்படியே போய்கொண்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எது நம் குறையோடு நாம் காண்கின்றமோ, எது நமக்கு குறையாக இருக்கின்றதோ, அந்த குறையை கையில் எடுத்துக்கொண்டு தெய்வத்தை நான் ஸ்துதிக்க வேண்டும், தெய்வத்தை நான்
ஆராதிக்க வேண்டும். இதோ ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் பலவீனத்தோடு இருக்கின்றேன், என்னுடைய சிந்தனையில், நான் கருத்துக்களில், என்னுடைய பேச்சில் நான் மிகவும் பின்தங்கி இருக்கின்றேன், நான் மிகவும் பின்தங்கி இருக்கின்றேன். அந்த சோர்ந்து இருக்கிற சமயத்தில் அந்த பின்தங்கிற நிலையை நினைத்து கொண்டு நானும் தெய்வத்தை ஸ்துதிக்க வேண்டும். அப்படி ஸ்துதிக்கின்ற சமயத்தில் எல்லா தடைகளிலும் அறுக்கப்படும். நாம் பார்க்கின்றோம் இல்லையா, எரிக்கோ மதில் விழ காரணம் என்ன? அவர்கள் என்ன செய்தார்கள்? தெய்வத்தை ஆராதித்தார்கள், தெய்வத்தை ஸ்துதித்தார்கள். அவள் எவ்வாறு எரிக்கோ மதில் தகர்ந்து வீழ்ந்ததோ அதே மாதிரி நீயும் நானும் தெய்வத்தை ஸ்துதிக்கிற சமயத்தில் எல்லாமே தகர்க்கப்படும். மீண்டும் நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, மற்ற திருத்துதர் பணியில் அங்கே பவுலை சிறைகளுக்கு சங்கிலியால் கட்டியிருப்பார்கள். அந்த பவுல் செய்த காரியம் என்ன? தெய்வத்தை, சிறையிலிருந்து தெய்வத்தை ஆராதித்தான். தெய்வத்தை அவர் ஆராதித்த பொழுது, தெய்வத்தை ஸ்துதித்த பொழுது நடந்த சம்பவம் என்ன? கையில் இருக்கிற சங்கிலியானது அறுக்கப்பட்டது. அப்போ நீ நானும் பல கட்டுகளில் இருக்கின்ற சமயத்தில், பல வேதனைகளிலும், பல நோய்களிலும், பல தடைகள் மத்தியில் நாம் வாழ்கின்ற பொழுது, மக்களே நீயும் நானும் ஸ்துதிக்க வேண்டும். அப்போதான் இன்னும் ஆழமாக, இன்னும் உற்சாகத்தோடு, உணர்வோடு நாம் ஸ்துதிக்க வேண்டும். அப்படி ஸ்துதிக்கின்ற சமயத்தில் நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லா தடைகளிலும், நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளிலும் அது இல்லாமல் போய்விடும். இயேசுடைய மனநிலை தெய்வத்தை ஸ்துதிக்கின்ற ஒரு மனநிலை. அந்த மனநிலை தான் அன்னை மரியாளும் பெற்றிருக்கின்றாள். ஆனால் தான் அவள் சொன்ன வார்த்தை, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. அப்போ தெய்வத்தை ஸ்துதிக்கின்ற ஒரு மனநிலை, அந்த நல்ல ஒரு பண்பை பெற்றவள் தான் தாய் மரியாள். அந்த தாய் மரியாளுக்கு மகனாக மகள்கள் நீயும் நானும் என்ன செய்ய வேண்டும்? அவளைப் போலவே எல்லா சூழலிலும் நீயும் நானும் தெய்வத்தை ஸ்துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். கரிஸ்மேட்டிக் தானே, நான் ஸ்துதிக்க மாட்டேன் என்பதல்ல. நீ எப்படி வேணால் ஸ்துதிக்கலாம். கரங்கள் தட்டி ஸ்துதிக்கலாம், கரங்களை உயர்த்தி நீ ஸ்துதிக்கலாம், மௌனமாக நீ ஸ்துதிக்கலாம், வாய் திறந்து நீ ஸ்துதிக்கலாம். எப்படி வேண்டுமென்றாலும் தெய்வத்தை நீ வாழ்த்தலாம். உனக்கு தெரிஞ்ச விதத்தில் நீ தெய்வத்தை நீ வாழ்ந்துக்கொள். கரிஸ்மேட்டிக் உனக்கு உதவி செய்கிறது. அவ்வளோத்தான் ஒழிய இப்படித்தான் ஸ்துதிக்க வேண்டும், இப்படித்தான் நீ ஜெயிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ உனக்கு எப்படி தோன்றுகிறதோ, என் தெய்வத்தை, நான் அன்பு செய்கிற தெய்வத்தை, என் அன்பை நான் வெளிப்படுத்துகின்றேன். ஒவ்வொருத்தரும் அன்பு வெளிப்படுத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கலாம். அவன் கரங்களை தட்டு வெளிப்படுத்தலாம், கரங்களை உயர்த்தி வெளிப்படுத்தலாம், மௌனமாக வெளிப்படுத்தலாம். ஆனால் எல்லாமே என்னவாக இருக்க வேண்டும்? அன்பை வெளிப்படுத்த மையமாக இருக்க வேண்டும். இவ்வளவுதான் ஒழிய வேறு எதுவும் இல்லை. அப்போ அன்னை மரியாளுடைய முதல் பண்பானது என்னவென்று, தெய்வத்தை ஸ்துதிக்கின்ற ஒரு மனநிலை. நீயும் நானும் ஸ்துதிக்க வேண்டும். அந்த ஸ்துதிப்பு எங்கே ஆரம்பமாகும்? ஜெபமாலை சமயத்தில். குடும்பமாக நீ ஜெபமாலை ஜெபிக்க அமர்கின்ற பொழுது ஒரு 2 நிமிஷம் தெய்வத்தை ஸ்துதியுங்கள். ஆண்டவரே, இதான் இந்த நாளில் நாங்கள் செய்த எல்லா பணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களை மீண்டும் ஒன்றிணைத்திருக்கின்றேன். எங்கள் வேலையெல்லாம் முடித்துவிட்டு இதோ நாங்கள் மாலை வேலை ஒன்றாக அமர்ந்திருக்கின்றோம். நாங்கள் உங்கள் நன்றி செலுத்துகின்றோம், உம்மை போற்றுகிறோம் என்று சொல்லி தெய்வத்தை ஸ்துதி. அந்த நாள் ஆரம்பிக்க முன்னாடியோ அல்லது காலையில் எழுந்தவுடனே அந்த நாள் செல்லும் முன்னாடி, தெய்வமே நன்றி தெய்வமே, இதோ இந்த நாளில் நாங்கள் தொடங்கவிருக்கின்றோம், எங்கள் கடமையை நாங்கள் செய்ய போகின்றோம், நீ தாமே எங்களை ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி தெய்வத்தை ஸ்துதி. உணவு உண்கின்ற பொழுது, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, இந்த உணவை நீ தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் என்று நீ சொல்லி தெய்வத்தை ஸ்துதி. எல்லா நிலையிலும் இறைவனை ஆராதிக்கின்ற சமயத்தில் சிறு சிறு காரியத்தில் போலும் தெய்வத்தை நாம் ஸ்துதிக்கின்ற பொழுது அங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன செய்ய முடியும்? தெய்வத்துடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் நம்மளால் அங்கே உணர முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்போ என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பரம் கடவுளை நினைத்து எனது மனம் பேரு வகை கொள்கிறது. மீட்பரம் கடவுளை நினைத்து அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் தெய்வத்தை நினைக்க வேண்டும். ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு காரியத்திலும் தெய்வத்தை நினைக்க வேண்டும். இறைவனை மறந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அல்ல நம்முடைய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து பிதாவாய் தெய்வத்தை ஒரு நாளும் மறந்ததில்லை. ஒவ்வொரு நாளும் தந்தையாம் இறைவனை கண்முன்னே வைத்து கொண்டு தான் அவர் சேர்ந்து கொண்டு இருந்தார். அதை நாம் பார்க்கின்றோம். அதனை பிலிப்பு கேட்டாரே, பிதா இயேசுவை தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று சொல்லும்போது, அப்போ இயேசு சொன்ன வார்த்தை என்ன? பிலிப்புக்கு நமக்கு எல்லோருக்கும் தெரியுமே, யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். பிலிப்பு கேட்கிறார், ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அப்படிங்கும்போது இயேசு சொன்ன வார்த்தை என்ன? என்னை காண்பது தந்தை காண்பதாகும், என் செயலை காண்பது தந்தையின் செயலாகும். மீண்டும் 11ஆம் வாக்கியம் படிங்கள். 11 அதிலே 14 11 14 11 தந்தை என்னுள் இருக்கின்றார், நான் சொல்வதை நம்புங்கள், என் வார்த்தையின் பொருட்டா இல்லை என்றாலும் என் செயலின் பொருட்டாவது நீங்கள் நம்புங்கள். அப்போ இயேசு யாரை வெளிப்படுத்தினார்? பிதாவாய தெய்வத்தை. பிதாவாய் தெய்வத்தை. அன்னை மரியாள் யாருக்கு இந்த உலகத்தை தந்தார்? அந்த இயேசு கிறிஸ்துவை தந்தார். அப்போ நெய்யும் நானும் யாரை இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டும்?
அந்த தெய்வத்தை கொடுக்க வேண்டும். அப்போ முதலில் நாம் இறைவனை ஸ்துதிப்போம். ஸ்துதிக்கின்ற சமயத்தில் தான் அந்த மனநிலை நமக்கு கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1. இனி 48வது வாக்கியம் படியுங்கள். லூக்கா நற்செய்தி 1:48. 48 மட்டும் படிங்கள். முதலில் 47 மரியாள் ஸ்துதிக்கின்ற ஒரு பண்பு. இரண்டாவது பண்பு என்ன? படிங்கள். 48. ஏனெனில் வல்லவராம் என்பதே அவர் பெயர். அப்போ 48 மட்டுமே. அப்போ பார்க்குற வல்லவராம் செய்ய கடவுள் எனக்கு அரும் பெரும் பல செய்துள்ளார். ஆகவே அந்த தெய்வத்துக்கு நான் என்ன சொல்கின்றேன்? நன்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு. ஏனெனில் அவர் அடிமையின் தாழ்நிலையை கண் நோக்கினார். அப்போ ஏனெனில் அடிமையின் தாழ்நிலையை கண்ணு 48 நான் படிக்கின்றேன். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். அப்போ தாழ்நிலையை கண்ணோக்கின போது அன்னை மரியாளுக்கு இரண்டாவது பண்பு தான் எனது தாழ்ச்சி. தாழ்ச்சி, தன்னையே அவருடைய இறை சன்னதியில் தன்னையே விட்டு கொடுக்கிற ஒரு மனநிலை. இந்த மனநிலை எங்கு நாம் பார்க்கின்றோம்? இயேசுவிடத்தில் இருந்தது அந்த மனநிலை. இயேசுவை பண்பு தானே எங்கு நாம் வாசிக்கிறோம்? எடுத்து படியுங்கள். பிலிப்பியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8. நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வாக்கியம். 2ஆம் அதிகாரம் 6, 7, 8. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் ஒன்றாக கருதவில்லை. தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவத்தை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவத்தை ஏற்றுக்கொண்டார். அடுத்தது மனிதனுக்கும் ஒப்பாய் விடுகின்றார். அடுத்தது மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே தாழ்த்தி கீழ்ப்படிந்தார். அப்படி என்றால் நாம் பார்க்கின்றோம், தாழ்ச்சி என்று சொல்கிற சமயத்தில் எப்பேற்பட்ட ஒரு நிலை. யாருக்கு கீழ்ப்பணிந்து போவது தாழ்ச்சி? தெய்வத்துக்கு கீழ்ப்பணிந்து போவதன் வழிய என்னுடைய விருப்பத்துக்கோ அவனுடைய விருப்பத்துக்கு போகிறதல்ல. தாழ்ச்சி என்பது பயந்து வாழ்கிற சுபாவம் அல்ல. தாழ்ச்சி என்பது கோழை அல்ல, மாறாக புரிந்து கொண்டு அனுசரித்து போகிறது தான் தாழ்ச்சி. புரிந்து கொண்டு எனக்கு தெரிகிறது இவனால் இவ்வளவுதான் செய்ய முடியும், நான் புரிந்து கொள்கின்றேன். அவனை புரிந்து கொண்டு அனுசரித்து அதுக்கேற்றபடி என்னை நான் விட்டு தருகிறேனே ஒழிய என்னால் அவனை அடிக்க முடியாது என்பதோ என்னால் அவனை எதிர்த்து பேச முடியாது என்பதோ அல்ல அர்த்தம். மாறாக அவன் நிலையை நான் புரிந்து கொண்டு அவனை நிலையை அறிந்து கொண்டு நான் புரிந்து கொள்கிறேன். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் பாருங்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய நிலைக்கு போவார்கள். பிள்ளைகளை நோக்கி போட்டு பிள்ளைகளுடன் விளையாடுவார்கள். நீங்கள் பார்க்கலாம், அது பேர்னா உப்பு மூட்டையை எடுப்பார்கள். எதுக்கு? அப்பன் இப்படி இருந்த அப்பன் நல்லா குனிவான், தரமட்டும் கீழே விழுவான், பிள்ளைகளை மேலே ஏறி வைத்து சொல்வார்கள். அந்த பாரம் சுமந்து கொண்டு தான் அப்படி நடக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷம் இது. தன்னையே அவர் பிள்ளைகளுடைய மனநிலைக்கு அவர் போய்விடுகின்றார். அப்பனும் அந்த பிள்ளை மாதிரியே அம்மாவை என்ன செய்வார்கள்? அந்த குழந்தை மாதிரியே கொஞ்சுவார்கள். கா கூக்கி கூக்குன்னு எப்படியே பேசுவார்கள். அந்த குழந்தையுடைய மனநிலைக்கு இது அவர்களும் அங்கு வந்து விடுகிறார்கள். இதை நான் பார்க்கிறோம். அப்போ தாழ்ச்சி என்று சொல்கின்ற பொழுது அந்த மகன் அந்த மகளுடைய மனநிலைக்கு நான் வந்து விடுகிறேன் ஒழிய அவளை என்னுடைய நிலைக்கு நான் கொண்டு வருவதல்ல. அப்போ நான் தாழ்ச்சி. இயேசு பாருங்கள், பிற மீண்டும் அந்த வார்த்தை படிங்கள். 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 நான் இப்போ படித்தமை அதுதான். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக நிலையை இருந்து அங்கே பற்றிருக்கவில்லை. நான் கடவுள் தானே என்று சொல்லி அங்கே இருக்கவில்லை. மாறாக என்ன செய்கிறார்? அந்த இடத்திலிருந்து வெளியே வருகின்றார். தம்மையே வெறுமையாக்கி மனிதனுக்கு ஒப்பாகின்றார். தம்மையே வெறுமையாக்குதல், அதுதான் தாழ்ச்சி. குடும்பத்தில் கணவன் மனைவி நீங்கள் உங்களையே நீங்கள் வெறுமையாக்க வேண்டும். மனைவி கணவனுக்காக நீ ஒன்றுமே இல்லாமல் ஆக்குவது. அதே மாதிரி கணவன் மனைவிக்காக, பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக இந்த வெறுமை ஆக்குவது என்பது அது பயங்கரமான சம்பவம். விட்டு கொடுக்கிறது, அது மாதிரி அனுசரிப்பது பயங்கரமான சம்பவம். அது சாதாரண மனிதனால் முடியாது. தெய்வத்துடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் அது முடியும். ஆனால் அந்த கிருபை முடியுமா? கண்டிப்பாக முடியும். எப்போ? அதிகமாக இறைவனை அன்பு செய்கிற சமயத்தில். தெய்வத்தை நான் அதிகமாக அன்பு செய்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிருபை அங்கு கிடைத்துவிடும். மாறாக இறைவனை சும்மா காக்கா கொத்துற மாதிரி வைக்கிறோம் என்றால் ஒரு நாளும் அந்த வெறுமை என்ற மனநிலை ஒரு நாள் வராது. அகங்கார சிந்தனை தான் வரும். நாம் கேள்வி கேட்போம், எவ்வளவு நாளைக்கு நான் விட்டு கொடுக்கிறது?
நான் ஏமாந்தவனா, நான் ஏமாந்தவளா, நான் ஏன் விட்டு கொடுக்க வேண்டும்? இந்த சிந்தனை வந்து நிற்கும். இந்த சிந்தனை என்ன சிந்தனை? அகங்கார சிந்தனை, பிசாசுர சிந்தனை. இது அகங்கார சிந்தனை, பிசாசு சிந்தனை. அப்போ நம்முடைய சிந்தனையானது தெய்வத்துடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் என்றால் நீர் நானும் வெறுமையாக்க வேண்டும். வெறுமையாக்க என்னுடைய விருப்பத்தை மாற்றி வைப்பது, இதுதான் வெறுமை. என்னுடைய விருப்பத்தை மாற்றி வைப்பது. நாம் வாசிக்கிறோம் இல்லையா? மத்தேயு நற்செய்தி நமக்கெல்லாம் தெரியுமே, 10ஆம் அதிகாரம் 37ஆம் வாக்கியம். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 37ஆம் வாக்கியம். என்னை விட தந்தையையும் தாயையோ அன்பு செய்கிறவன் கருதப்பட தகுதியற்றோர். அடுத்தது, மகனையோ மகளையோ அன்பு கொண்டுள்ளோரும் தகுதியற்றோர். அடுத்தது, பார்த்தீங்களா? தம் சிலுவையை சுமக்காமல் என் பின்பற்ற விரும்பும் எவரும் தகுதிப்பட தகுதியற்றோர். அப்போ என்னுடைய விருப்பத்தை அல்ல, தெய்வத்தை விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். தன் சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும். தன்னுடைய விருப்பத்தை அல்ல, பிசாசு மனிதனுடைய விருப்பத்தை அல்ல, தெய்வத்துடைய விருப்பத்துக்கு போகிற மாதிரி இருக்க வேண்டும். அப்போ வெறுமை ஆக்குவது என்று சொல்லும்போது என்னுடைய தேவைகள் எனக்கு எது பிடித்திருக்கின்றதோ அதை கொண்டு வரல, அது இல்லாமல் ஆக்கி கொண்டு அடுத்தவனை புரிந்து கொண்டு நான் போக வேண்டும். அந்த வெறுமை ஆக்குற இடம் முதல் எங்கே ஆரம்பமாகும்? என் குடும்பத்தில். என் குடும்பத்தில் என் கணவனுடைய நிலையை புரிந்து கொண்டு மனைவியாக இருக்கிற நான் என்னையே நான் இல்லாமல் ஆக்கி கொண்டு அவன் நிலையை புரிந்து கொண்டு அனுசரித்து அது கீழ்ப்படிந்து நான் போய்விடுகின்றேன். மனைவியாக கணவனாக இருக்கிற நான் என் மனைவியுடைய நிலையை புரிந்து கொண்டு அது நிலையை புரிந்து கொண்டு அனுசரித்து கீழ்ப்படிந்து போகின்றேன். அது பயந்து போகிற சுபாவம் அல்ல, பயந்து போகிற சுபாவம் அல்ல, அன்பின் வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டு உன்னை தன்னையே இல்லாமல் ஆக்கிவிட்டார். அதான் சிலுவை, அதான் சிலுவை. அப்படி பார்க்கிற பொழுது எவ்வாறு தம்மையை வெறுமை ஆக்கினாரோ, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையை வெறுமை ஆக்கினாரோ, நெய்யும் நானும் வெறுமை ஆக்கினார் மட்டுமே தான் முடியும். தாழ்ச்சி, அந்த குணம் உனக்கும் எனக்கும் தேவை. நான் வாசிக்கிறோம் இல்லையா? மீகா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். மீகா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் படிங்கள். அதில் 7-8 நினைக்கிறேன், படிங்கள். ஆறாம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம் படிங்கள். மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே, நேர்மையை கடைப்பிடித்தலையும் நாட்டுவதையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? மீகா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். தெய்வம் உன்னிடத்தில் கேட்பது வேறு என்னது? தாழ்ச்சி தானே அவர் கேட்கின்றார். விட்டுக்கொடு, அனுசரித்து போ, வேறு என்ன இருக்குது? ஆஃப்டர் ஆல் வேறு யார் அது? உன்னுடைய கணவன் தானே, உன் மனைவி தானே, உன் மகன் தானே, உன் மகள் தானே, வேறு யாரும் இல்லையே. குடும்பத்திலேயே உன்னை விட்டு கொடுக்காமல் நீ வாழ்கிற என்றால் சமுதாயத்தை நீ எப்படி விட்டு கொடுத்து நீ போகின்றாய்? குடும்ப அங்கத்தினர்களே நீ வெறுப்போடு நீ பார்க்குற என்றால் சமுதாயத்தில் நீ எப்படி வெறுப்பு இல்லாமல் இருப்பாய்? ஆகவே நீ என்ன செய்ய? தாழ்ச்சி எடுப்பார். அந்த தாழ்ச்சியின் குணம்தான் மரியாதை இடத்தில் நாம் பார்க்கின்றோம். இதோ தாழ்நிலையில் இருக்கிற என்னை தெய்வம் கண்ணோக்கினார் என்றால் அகங்கார சிந்தனை இல்லாமல் நான் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்து விட்டார் பார் என்பதல்ல, தன்னையே இல்லாமல் ஆக்கின்றார். தகுதியற்ற நிலையில் இருக்கிற என்னை போலும் தெய்வம் ஏற்றுக்கொண்டால் என்று கொண்டு தன்னையே மரியால் அங்கே இல்லாமல் ஆக்கி விடுகின்ற, வெறுமையாக ஆற்றி விடுகின்றார். என்னுடைய விருப்பம் அல்ல, உன்னுடைய விருப்பமே நிறைவேறிட்டோம். அதான் வானத்தூதர் வந்து சொன்ன பொழுது அன்னை மரியாள் சொன்ன வார்த்தை என்பது என்ன? ஆமேன், அப்படியே ஆகட்டும். அப்படி என்றால் அந்த தாய் மரியாளை நீயும் நானும் தாயை மகனாக மகளை ஏற்றுக்கிறோம் என்றால், அந்த மரியாளை தாயாக நாம் பார்க்கிறோம் என்றால், அவளுக்கு மகனாக மகளாக நீ நான் இருக்கிறோம் என்றால், அன்பு மக்களே, அவளைப் போலவே தாழ்ச்சி குணம் உள்ள ஒரு மக்களாக நீ வாழ வேண்டும். அகங்காரத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டு அகங்காரத்தோடு பேசுவதும் அகங்காரத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிற சமயத்தில் கையில் ஜெபமாலையும் பிடித்து கொண்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. அன்னை மரியாடத்தில் இருக்கின்ற தாழ்ச்சி குணம் உள்ளத்திலேயே நீ ஜெபமாலை ஜெபிக்கின்றாய். ஆனால் அகங்கார சிந்தனையோடு நீ இருக்கிற சமயத்தில் எங்கே மக்களே அந்த தாழ்ச்சி குணம்? அப்போ மரியாளுக்கு எதிர் சாட்சியாகத்தான் இருக்கின்றாய் ஒழிய நீ மரியாளை ஒரு நாளும் நீ அன்பு செய்ததில்லை. பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. அப்போ மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரே, தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை, தாழ்ச்சியின் குணத்தை தாரும் மனுஷர்களும் மன்றாட வேண்டும். மூன்றாவது படிங்கள், 49வது வாக்கியம் மட்டும். செய்துள்ளார் என்பதே அவர் பெயர். மூன்றாவது பார்க்கிற வல்லவரம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் பல செய்துள்ளார். அவர் பெரிய காரியங்கள் அவர் எனக்கு செய்திருக்கின்றார். தூயவர் என்பதே அவரது பெயர். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நன்றி. நன்றி நன்றி சொல்கின்ற ஒரு மனநிலை. மரியாதை நன்றி எல்லா சூழலிலும் நன்றி சொல்கின்ற ஒரு மனநிலை இயேசுக்கு அந்த இருக்கின்றதா? நான் வாசிக்கிறோம் இல்லையா? எங்கே 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்துக்கொண்டு இயேசு செய்த காரியம் என்ன? இறைவனுக்கு, தந்தையாம் இறைவனுக்கு நன்றி சொல்கின்றார். தந்தையமேருக்கு நன்றி சொல்கின்றார். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே என்று சொல்லி சொல்கின்றார். அவ குறைவானதை எடுத்துக்கொண்டு தெய்வத்துக்கு நன்றி சொல்கின்ற மனநிலை. என்ன வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலை இருந்தாலும் சரி, தெய்வத்திற்கு நன்றி சொல்கின்ற ஒரு மனநிலை அங்கே வேண்டும். இதோ எனக்கு தகுதியே இல்லை, என்னை நீ குருத்துவ வாழ்வில் அழைத்திருக்கின்றாயே, நன்றி ஆண்டவரே. எனக்கு தகுதியே இல்லை, என்னை இல்லற வாழ்க்கைக்கு நீ அழைத்திருக்கின்றாயே, நன்றி ஆண்டவரே. உனக்கென்ன தகுதி இருக்கின்றது? நீ ஒரு நல்ல ஒரு அப்பனாக மாறுவதற்கு, அம்மாவாக மாறுவதற்கு உனக்கென்ன தகுதி இருக்கின்றது? நீ ஒரு சகோதரனாக சகோதரியாக இருப்பதற்கு உனக்கென்ன தகுதி இருக்கின்றது? இந்த பெற்றோர்களுக்கு நீ பிள்ளையாக இருப்பதற்கு உனக்கென்ன தகுதி இருக்கின்றது? இந்த பிள்ளைகளுக்கு நீ பெற்றோராக இருப்பதற்கு உனக்கென்ன தகுதி இருக்கின்றது? இந்த மகளுக்கு நீ கணவனாக, இவனுக்கு நீ மனைவியாக இருப்பதற்கு உனக்கென்ன தகுதி இருக்கின்றது? ஒரு தகுதியும் இல்லை. எனக்கு என்ன தகுதி உண்டு? நான் குருவாக மாறுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? எனக்கு ஒரு தகுதியும் இல்லை. அந்த தகுதி இல்லாமல் இருப்பதைத்தான் தெய்வம் என்ன செய்கின்றார்? தகுதியாக பார்க்கின்றார். அந்த தகுதி இல்லாமல் இருப்பதை தான் தெய்வம் தகுதியாக பார்க்கின்றார். அப்படி தகுதியற்ற நிலையில் இருக்கிற என்னை தகுதியுள்ள நபராக நீ மாற்றுகின்றாயே, நன்றி தெய்வமே. இதோ ஆணும் பெண்ணும் சேருகிற சமயத்தில், கணவன் மனைவியும் சேருகிற பொழுது பிள்ளைகள் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு நீ பிள்ளைகளை தந்திருக்கின்றாயே, நன்றி தெய்வமே. நன்றி தெய்வமே. நான் படித்திருக்கின்றேன், படித்த காரணத்தினால் எனக்கு இந்த வேலை கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு இந்த வேலை கிடைத்து விட்டது, நன்றி தெய்வமே. நான் உழைக்கின்றேன், என் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு கிடைத்து விடுகிறது, நன்றி தெய்வமே. என்னை விட நல்ல முறை படித்தவன் அங்கே இருக்கின்றான், என்னை விட வேலை நன்றாக வேலை செய்கிற அவன் இருக்கின்றான். அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை, ஆனால் எனக்கு வேலை கிடைத்து விட்டது, நன்றி தெய்வமே. மற்றவர்கள் போகிறார்கள், அவர்களுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் கிடைக்கவில்லை, அவர்களுக்கு அந்த கல்லூரியில் அட்மிஷன் கிடைக்கவில்லை, ஆனால் எனக்கு அந்த அட்மிஷன் கிடைத்தது, எனக்கு அந்த கிருபை நீ தந்திருக்கிறே, நன்றி தெய்வமே. இதான் அவர்கள் சாப்பிட்டார்கள், கொரோனா வந்து விட்டது, அவர்கள் சாப்பிட்டார்கள், நான் நோயோடு இருக்கின்றேன், எனக்கு எதுவும் ஆகவில்லை. ஆரோக்கியத்தோடு இருக்கிறவர் அவர் இறந்து விட்டார், நோயோடு இருக்கிற நான் இன்னும் உயிரோடு இருக்கின்றனே, தெய்வமே என்ன இதெல்லாம்? அப்படி என்றால் எல்லா சூழலிலும் எல்லா நிலையிலும் தெய்வத்துக்கு நீ நானும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஓரோ நிகழ்வுகளும் அன்றாட நிகழ்வுகள் எல்லாமே தெய்வத்துக்கு நன்றி சொல்லும் மனநிலை அங்கு உண்டு. அங்கே மரியாளுக்கு அங்கே இருந்தது. இறைவன் எதிர்பார்க்கின்றார், நன்றி நீ நான் சொல்கின்றோமா? வாசிக்கிறோம் இல்லையா? லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம், அங்கு 20 முதல் திருவாக்கியங்கள், 11ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். அதனே அந்த 10 தொழில்நோயரோட உவமை. அது இல்லை, லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம், அந்த 11ஆம் வாக்கியம். 17ஆம் அதிகாரம் 11 முதல் திருவாக்கியங்கள். நீங்கள் போய் உங்கள் குருக்களிடத்தில் காண்பீங்கள் என்றார். அடுத்தது, அவர்கள் நோய் நீங்கிற்று. அடுத்தது, இயேசுவிடம் திரும்பி வந்தார். அடுத்தது, அவருக்கு நன்றி செலுத்தினார். அடுத்தது, அவரோ ஒரு சமாரியர். அடுத்தது, பார்த்தீங்களா, 10 பேரும் அல்லவா குணம் பெற்றார்கள்.
எங்கே மீதி 9 பேர்? அப்போ இறைவன் எதிர்பார்க்கிறார், எங்கே மீதி 9 பேர்? 10 பேரும் குணம் பெற வேண்டும் என்று அருகில் வந்தார்கள். இதோ நான் அவர்கள் சொன்னேன், நீங்கள் போங்கள், உங்களுக்கு சௌக்கியம் கிடைக்கும் என்று போங்கள் என்று நான் அனுப்பினேன். ஆனால் 10 பேரும் குணம் பெற்றார்கள். ஆனால் வந்தது ஒருத்தர் மட்டுமே தான். எங்கே மீதி 9 பேர்? நன்றி சொல்ல போலும் உனக்கு அங்கு உணர்வு வரவில்லையே. நன்றி சொல்ல போலும் நல்ல வேலை கிடைத்ததுக்காக என்றைக்காவது நன்றி சொல்லியிருக்கின்றாயா? நல்ல குடும்பம் வந்ததுக்காக நன்றி சொல்லியிருக்கின்றாயா? கட்டாயத்தினால் தான் நீ கோயிலுக்கு நீ வருகின்றாயே ஒழிய அன்பின் வெளிப்பாடுக்காக என்றைக்காவது நீ ஆலயத்துக்கு நீ வருகின்றாயா? பெற்றோர்கள் அனுப்புகிறார்கள், எடா இன்னைக்கு லீவ் நாள், போ கோயிலுக்கு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எழுந்து போ கோயிலுக்கு என்று நீ வருகிறாய் என்றால் அங்கே எங்கே அன்பு உண்டு? கட்டாயத்தினால் தான் நீ வருகிறாய் ஒழிய அன்பினால் அல்ல. அப்போ நான் இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும், அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் ஒழிய போர் அடிப்பதற்காக வருவதல்ல ஆலயத்திற்கு. மாறாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆண்டவரே, நல்ல ஒரு குடும்பம் நீ எனக்கு தந்திருக்கின்றாய், இதுதான் நன்றி சொல்ல வேண்டும். அல்லாத எப்போ பார்த்தாலும் எனக்கு அது கொடு, எனக்கு அது கொடு, எனக்கு அது கொடு, அது கொடு. உனக்கு நான் தராமல் எது விட்டு இருக்கின்றேன்? எல்லாம் நான் தந்திருக்கின்றேனே. நான் தராமல் அல்ல, நீ பெறாமல் இருக்கின்றாய். நான் உனக்கு தராமல் அல்ல, எல்லாம் தந்திருக்கிறேன். நல்ல குடும்பம் தந்தேன், நல்ல கணவனை தந்தேன், நல்ல மனைவி தந்தேன், நல்ல வேலை தந்தேன், நல்ல பிள்ளைகள் சகோதரன் சகோதரி தந்தேன், நல்ல நண்பர்கள் தந்தேன், நல்ல உடல் ஆரோக்கியம் தந்தேன், நல்ல புத்தி கருத்தலம் தந்தேன், நல்ல ஒரு சமுதாயம் நீ வாழ்வதற்கு, நல்ல ஒரு சமுதாயம் எல்லாம் உனக்கு நான் தந்தேன். எதில் நான் குறை வைத்தேன்? ஆனால் எல்லாம் பெற்றிருந்த போதிலும் பயன்படுத்த தெரியாமல் வீணான சிந்தனைக்கு ஏற்றபடி நீ போன காரணத்தினால் நான் தந்த அத்தனையும் நீ தான் இழந்திருக்கிறாய் ஒழிய நான் அல்லவே. இதுக்கெல்லாம் காரணங்கள் எங்கே? நான் உனக்கு தந்த கணவன் எங்கே? நான் உனக்கு தந்த மனைவி என்று கேள்வி கேட்கிற பொழுது நீயும் நானும் என்ன பதில் கொடுக்க போகின்றோம்? நன்றி சொல்ல போல உனக்கு அங்கே மனம் இல்லை. நீ சில ஒரு காரியத்துக்கு நீ வந்திருக்கின்றாய், ஆலயத்துக்கு வருகின்றாய். ஆண்டவரே, நான் நோயோடு வருகின்றேன், ஆண்டவரே நான் நோயோடு வருகின்றேன், ஆண்டவரே நான் காயத்தோடு இருக்கின்றேன், என் நோய்கள் நீங்க வேண்டும். எத்தனை முறை நீ இங்கே வந்திருக்கின்றாய், எத்தனை முறை நீ மன்றாடிய பொழுதும் நான் எத்தனை முறை உன் நோய்கள் இருந்தாலும் உன்னை விடுவித்திருக்கின்றேன், உன் காயத்திருந்தாலும் எத்தனை முறை நான் உனக்கு விடுதலை தந்திருக்கின்றேன். என்றைக்காவது நன்றி சொல்லிக்கின்றாயா? இல்லையே. ஒரு நோய் போன உடனே அடுத்துக்கு வருகின்றாய், ஆண்டவரே இதை எனக்கு அந்த வேலை கிடைக்க வேண்டும். வேலை கிடைத்தது, நன்றி சொன்னையா? இல்லை. ஆண்டவரே இதை என் வேலையில் செய்கிற அந்த பையன் ஒழுங்காக இருப்பதில்லை, அந்த பிள்ளை ஒழுங்காக இருப்பதில்லை, எங்கள் அதிகாரிகள் எங்களை தொந்தரவுப்படுத்துகிறார்கள், மீண்டும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றினேன், அதுக்கு நீ நன்றி சொன்னையா? அதுவும் செய்யவில்லை. ஒவ்வொரு காரியத்திலும் உனக்கு நான் நன்றி, ஒவ்வொரு காரியத்திலும் நான் தந்து கொண்டே இருந்தேன், ஒரு காரியத்திற்கும் நீ நன்றி சொல்லவில்லையே. மாறாக இன்னும் கொடு, இன்னும் கொடு, இன்னும் கொடு தான் கேட்டுக்கொண்டிருக்கிற சமயத்தில் இறைவன் எந்த அளவுக்கு வேதனையோடு எங்கே மீதி அவர்கள்? எங்கே மீதி? மரியாளுடைய மனநிலை என்பது அதல்ல. என் உள்ளம் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, பெருமைப்படுத்துகிறது. வல்லவரம் செயல் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவருடைய பெயர். அவர் தூயவராக இருந்த காரணத்தினால் அவருடைய பெயருக்கு ஏற்றபடியே எனக்கு நன்மைகள் மட்டுமே தான் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த நன்மைகளை செய்கிற தெய்வத்தை எனக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு மரியாள் நன்றி சொல்கின்ற ஒரு மனநிலை, நல்ல ஒரு பண்பு. அந்த தாயை பெற்றிருக்க நீயும் நானும், அந்த தாய்க்கு மகனாக மகளாக இருக்க நீங்களும் நானும் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு மனநிலையிலும் இருக்க வேண்டும். இல்லையே, மாறாக எனக்கு இல்லையே, எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே என்று சொல்லிக்கொண்டு போய்கொண்டதும் இருக்கும் ஒழிய நன்றி சொல்கின்ற மனநிலை இல்லை என்றால், அன்பு மக்களே, நீங்களும் நானும் மரியாளுக்கு ஏற்ற ஒரு மகனாகவோ மகளாகவோ வாழ்ந்ததில்லை. மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். தெய்வம் எதிர்பார்ப்பது நன்றியின் மனநிலை. அந்த நன்றியின் மனநிலை உனக்கு இல்லை என்றால் எப்படி இருக்க முடியும்? எப்படி மற்றவர்கள் சொல்ல முடியும்? இன்று பாருங்கள், நம்முடைய குடும்பத்தில் அந்த நன்றி, தேங்க்ஸ்ங்கிற வார்த்தை போலும் வரமாட்டேது. அதையே நான் சொல்ல வேண்டும். கணவனிடத்தில் நானே நன்றி சொல்ல வேண்டும், மனைவிடத்தையே நன்றி சொல்ல வேண்டும், பிள்ளைகளிடத்திலேயே நன்றி சொல்ல வேண்டும். அந்த நன்றி சொல்வது மரியாதை குறைவதல்ல, அன்பின் வெளிப்பாடு. அன்பின் வெளிப்பாடு. அது கடமையோ இல்லையோ ரெண்டாவது விஷயம், அது அன்பின் வெளிப்பாடு. இது நீ உனக்கு தான் செய்ய வேண்டும் என்பது செய்கின்ற உரிமை என்பதல்ல. எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. அது குடும்பத்துக்கு மட்டுமல்ல, சமுதாயத்துக்கும் நீ செய்ய வேண்டிய கடமை உண்டு. அது உரிமை, நீ செய்தை தீர வேண்டும், நீ செய்தை தீர வேண்டும். திருச்சபைக்கு உரிமை உண்டு, அது நீ செய்தை தீர வேண்டும். அப்படி என்றால் உரிமை இருக்கிற இடத்தில் நன்றி சொல்லாமல் இருக்க போல்லாமா? அல்ல, எல்லா நிலையிலும் நீ நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றாய். சிறு காரியத்தில் போலும் நன்றி சொல்லாத நீ பெரிய காரியத்தில் எப்படி நீ நன்றி சொல்ல போகின்றாய்? அன்பாவதிலே இயேசு நதியில் மன்னிப்பு கேட்டு நாம் வாழ்வேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அல்ல, அப்போ நன்றி சொல்கின்ற ஒரு மனநிலை
மரியாளுடைய மனநிலை. 4வது படிங்கள், 50வது வாக்கியம் மட்டும் படிங்கள். நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி இதோ வருகின்றார். அப்படி என்றால் என்ன? இரக்க குணம். இரக்க குணம் மரியாளுக்கு இருக்கின்ற 4வது பண்புதான் இரக்க குணம். மக்களே, உனக்கும் எனக்கும் இரக்க குணம் இருக்கா? அரக்க குணம் தான் இருக்கு, இரக்க குணம் இல்லை. எந்த அளவுக்கு நீ நானும் இருக்கிறோம் பாருங்கள். இயேசுவுக்கு அந்த இரக்க குணம் இருந்ததா? இயேசுக்கு இருந்ததா? நம்ம எல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எங்கே? மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 12-13 நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் படிங்கள், 13ஆம் வாக்கியம். இரக்கத்தையே விரும்புகின்றேன், நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது, ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே நான் அழைக்க வந்தேன். இறைவன் விரும்புவது என்னது? இரக்கத்தை தான் விரும்புகிற ஒழிய பலியை அல்ல. நீ போய் இரக்க செயல் செய், நீ போய் மன்னிப்பு கொடு, நீ போய் இரக்கம் காட்டு. அவளுக்கு நீ இரக்கம் காட்டு. அவன் எப்படி இருந்தாலும் சரி இரக்கம் காட்டு. நமக்கு நல்ல உதாரணம் எல்லோருக்கும் தெரியும். எங்கே? நம்ம அந்த நல்ல சமாரியர் லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 24 முதல் திருவாக்கியங்கள் நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். அங்கு தெய்வம் அந்த ஊமை வழியாக என்ன செய்கின்றார்? ஒவ்வொருத்தரும் அவங்க பணி செய்ய போகிறார்கள். இதோ குரு வருகிறார்கள், அவர் பணியை செய்கிறார். லேவி வருகிறார், அவர் பணியை செய்கிறார். யாரும் அவருக்கு உதவி செய்யக்கூடாது எண்ணம் அல்ல, உதவி செய்யக்கூடாது எண்ணம் என்பதில்லை. ஐயோ நான் போக வேண்டுமே, எனக்கு பணியாக நான் செய்ய போகணும், அந்த எண்ணத்தில் போகிறார்கள் ஒழிய நான் இவரை தொடக்கூடாது அந்த எண்ணம் அவர்கள் இல்லை. உதவி செய்ய வேண்டும் இருந்த போதிலும் அந்த செய்ய வேண்டிய நன்மையை செய்ய வேண்டிய நேரத்தில் நீ செய்யாமல் போனால் என்றால் என்ன பிரயோஜனம்? அது பாவம் தானே. யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அது செய்யாவிட்டால் அது பாவம். நன்மை செய்ய உனக்கு தெரிந்திருந்தும் அந்த செய்ய வேண்டிய நன்மைகள் நீ செய்யாமல் நீ அப்படி நீ போகிறீ என்றால் அது பாவம். பெற்றோர்கள், நீ உன் பிள்ளைகளுக்கு இரக்கத்தை நீ காட்ட வேண்டும். இதோ அந்த நல்ல சமரியர் உவமையில் நாம் பார்க்கின்றோம். அந்த மனிதன் அங்கு அடிபட்டு இருக்கின்றான், காயத்தில் அவன் இருக்கின்றான், ரத்தம் வந்து கொண்டிருக்கின்றது. சமாரியன் வருகின்றான், அவன் வந்து அவருக்கு உதவி செய்கிறான். மற்றவரல்ல, எதிரியும் பூர்ணிமையாக இருந்த அவன் வருகின்றான், அவன் வந்து உதவி செய்கிறான் என்றால் இரக்கம் காட்டுவது போலவே அவன் எப்படி இரக்கம் காட்டினானோ அதே மாதிரி நீ பார். அப்படி என்றால் உன் எதிரிகளுக்கு போலும் நீ இரக்கத்தை காட்டு. உனக்கு நீ யாரை எதிரியாக நீ காண்கின்றாயோ அல்ல உன்னை யார் எதிரியாக காண்கின்றார்களோ அவனுக்கு நீ போய் இரக்கத்தை காட்டு. அது முடியுமா? முடியாது. ஏற்பட்ட காயங்கள் ஒன்று உண்டு, அது ஆறாது. ஆனால் அந்த காயத்திலிருந்து விடுதலை தருவதற்காக தெய்வம் பல மனிதர்களை பயன்படுத்துவார். நீ போ பரவாயில்லை, நீ போ பரவாயில்லைன்னு சொல்வது தெய்வம் தூண்டுதல் தருவார். அது தெய்வத்துடைய தூண்டுதல் என்று அறிந்து கொண்டு நீ போன என்றால் அந்த காயத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். அந்த காயத்தில் விடுதலை தரும். தெய்வம் தூண்டுவார். வெறுப்பும் வைராக்கியம் வைத்து நீ வாடுகிற சமயத்தில் ஏற்படுற காயங்கள் அது உன்னால் எதுவும் செய்ய முடியாது. இரக்கத்தை காட்ட முடியாது, ஒரு நாள் முடியாது. மன்னிக்க முடியாது, ஒரு நாள் முடியாது. ஆனால் இறைவனுடைய தூண்டுதல், நீ அவனை மன்னித்தே தீர வேண்டும், நீ அவனை ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும். அப்போ முடியாத பட்சத்தில் நீ இருக்கிற பொழுது தெய்வம் இன்னொரு மகன் வழியாக, இன்னொரு மகள் வழியாக, 3வது நபர் வழியாக அவர் அப்படியே வருவார். நீ போடா, நீ போடி, நீ போய் மன்னிப்பு கேள், நீ போய் இரக்கத்தை காட்டு என்று அவர் சொல்கிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த தூண்டுதல் அங்கிருந்து வருகின்ற பொழுது அதை தெய்வத்துடைய தூண்டுதல் என்று உணர்வு உனக்கு கிடைத்த உடனே ஓடி போயிட்டு மன்னிப்பு கேள், போய் இரக்கத்தை காட்டு. இதான் நீ செய்ய வேண்டும். இறைவன் ஆமாம் அப்படியே இருன்னு சொல்வதல்ல, இந்த சமாரியனுக்கு தெய்வம் தூண்டுதலை கொடுக்கின்றார். இதோ கீரிமாம்பு இருந்தாலும் சரி பரவாயில்லை, அவனுக்கு என் மேல் வெறுப்பு இருக்கும் 2வது விஷயம், எனக்கு அவனுக்கு வெறுப்பு இருக்கா 2வது விஷயம். இருந்த போதிலும் இப்போ நான் நன்மை செய்தே தீர வேண்டும். இதோ நன்மை செய்கின்றான். இரக்கம் காட்டுகிற சுபாவம் உன் குடும்பத்தில் கணவன் உன்னை புரிந்து கொள்கிறானோ இல்லையோ 2வது விஷயம். மனைவி உன்னை ஏற்றுக்கொள்கிறான் இல்லையோ அது 2வது விஷயம். பிள்ளைகள் உங்களை அங்கீகரித்து கொண்டார்களோ இல்லையோ அது 2வது விஷயம். ஆனால்
அவர்களுக்கு நீ இரக்கத்தை காட்டு. அது கோழைத்தனம் அல்ல, அன்பின் வெளிப்பாடு. நான் வாசிக்கிறோம் இல்லையா, ஊதாரி மகன் உவமை நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? ஊதாரி மகன் ஒருத்தன் வீட்டை விட்டு வெளியே போகின்றான். ஊதாரித்தனமாக போனான், திரும்பி வந்தான். தந்தை அவனை ஏதோ ஏற்றுக்கொள்கின்றார். இன்னொருத்தனோ வீட்டுக்குள்ளேயே ஊதாரித்தனமாக இருந்தவன், வீட்டுக்குள்ளே இருந்தவன். அவன் என்ன செய்தான்? வீட்டுக்குள்ள தந்தையை வெளியே வர சொன்னான். தந்தை வெளியே வந்தார். வெளியே வந்த தந்தை மறுபடியும் உள்ள போனாரா? வெளியே வந்த தந்தை உள்ள போனாரா? இல்லையே. கொண்டாட்டத்தில் இருந்த தந்தையை மூத்தவன் அங்கிருந்து கொண்டு அவன் வெளியே வர சொல்கின்றான். அவன் அப்பன் வெளியே வருகின்றான். வெளியே வந்துட்டு மகனை பார்த்து எடா கெஞ்சுகின்றார், நீயும் உள்ளவா, நீ உள்ளவா, உன் தம்பி வந்துட்டான் வா என்று சொல்லிக்கொண்டு அவன் வர விருப்பம் இல்லாமல் வெளியே நின்று கொண்டிருந்தான். வார்த்தை அதோடு முடிகிறது. மக்களே, வெளியே வந்த தந்தை உள்ளே போனாரா? இல்லையே, தெரியவில்லையே. அப்படி என்றால் தந்தை என் மீது எவ்வாறு ஊதாரி மகன் மேல் இரக்கத்தை வைத்தாரோ, இளைவன் மேல் இரக்கத்தை வைத்தாரோ, பெரியவன் மேலும் இரக்கத்தை வைக்கின்றார். எடா நீயும் வா, நீ வா என்று சொல்லி கெஞ்சி கேட்கின்ற தெய்வம். அப்படி என்றால் மக்களே, நீயும் நானும் போக வேண்டும். சந்தோஷமாக இருக்கிறவர்களை அந்த சந்தோஷத்திலிருந்து நீ எல்லாம் வெளியெல்லாம் துரத்து கொண்டு விடுகின்றோம். நல்லா இருந்த அப்பன் அம்மா அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டு செய்கிறது யாரு? நீயும் நானும். கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பார்கள், அப்பா அம்மா நல்லபடி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக வாழ்வார்கள். ஒரே மகன் அல்லது ஒரே மகளாக இருப்பார்கள். நீ போய் காதலிப்பாய், ஏடாகுடமாக நீ போய் காதலிப்பாய். ஏடாகுடமாக நீ காதலித்த பிறகு சொல்கிற வார்த்தை என்ன? எங்கள் அப்பா எங்கள் காதலுக்கு வர வேண்டும். சரி பையன்தானே என்று சொல்லிக்கொண்டு அம்மா ஏற்றுக்கொள்வார்கள். அப்பா பாப்பான் அது முடியாது என்று உடனே அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன வந்தது? தான் சண்டை. நீ என்ன என் பேச்சை கேட்க மாட்டே, நீ என்ன என் பேச்சை, உனக்கு அதுவும் முக்கியமான. அது வரைக்கும் நல்ல முறையில் கணவன் மனைவியாக இருந்தவர்கள் காதல் என்ற பெயரில் கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனை உண்டாக்குனது யாரு? நீ. பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும். உன்னை பெற்றவர்கள் அதுக்கு படிக்க வைக்கிறார்கள். நன்றாக இருந்த அவர்கள் நீ மதிப்பெண் நீ குறைவாக பெற்ற காரணத்தினால் அப்பன் உன்னை அடிக்கின்றார். அப்பன் உன்னை அடித்த உடனே அம்மா சப்போர்ட்டுக்கு வருகிறார்கள். ஏன் பையனை போட்டு அடிக்கிறீர்கள் என்று. அப்போ பையனை போட்டு அடிக்கிற கண்டிக்கிற சமயத்தில் அம்மா வரும்போது நீ என்னடி அவனுக்கு சப்போர்ட் வர, எல்லாம் உன்னால தான் சொல்லும்போது அங்கே அப்பன் அம்மாவுக்கு என்ன வருகிறது? பிரச்சனை ஏற்படுது. பிரச்சனை வர காரணம் யாரு? பிள்ளை. நீதானே அதற்கெல்லாம் காரணங்கள். நல்லா இருந்த குடும்பத்தை நாசமாக்கினாரு நீதானே, வேறு யாரும் இல்லையே. அது வரைக்கும் கணவன் மனைவி நன்றாக இருந்தார்கள். அந்த உறவுகளை விரிசல் உண்டாக்குனது யாரு? நீ. பெற்றோர்களே பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளே பெற்றோர்களை புரிந்து கொள்ளுங்கள். இரக்கத்தை காட்டு, மன்னித்து விடு, புரிந்து கொண்டு அனுசரித்து வாழப்பாரு. உன்னையே வெறுமையாக்கி உன்னுடைய விருப்பத்துக்கு எதிராக வந்தாலும் சரி, உன் விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தெய்வத்துடைய விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கொண்டு நீ வாழப்பாரு. அங்குத்தான் அந்த அபிஷேகங்களும் நன்மைகளும் கடந்து வரும். அப்போ 4வது குணம் ஆனது மரியாள் உடைய இரக்கத்தை நாங்கள் அந்த குணம் எப்படி இரக்கம் கொன்றாலோ அதே மாதிரி நீயும் நானும் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இரக்கத்தை காட்டியே தீர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இனி அடுத்தது படிங்கள். 51, 52, 53 அப்படி படிங்கள் தொடர்ந்து. 1, அவர் தம் தோல் வலிமையை காட்டி உள்ளார், உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார், அரியணையிலிருந்து தூக்கி எறிந்துள்ளார், தாழ்நிலையில் நான் படிக்கின்றேன். அவர் தம் தோல் வலிமையை காட்டி உள்ளார், உள்ளத்தில் தம் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார், வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார், தாழ்நில் இருப்போரை உயர்த்துகின்றார், பசித்தோரை நலன்களம் நிரப்பியுள்ளார், செல்வரை வெறும் கையாராய் அவர் அங்கு அனுப்பி விடுகின்றார். இது எல்லாமே எதை மையப்படுத்தி இருப்பது? விடுதலை. விடுதலை நாம் பாருங்கள் எங்கே வருகின்றோம்? 53 அவர் தம் தோல் வலிமையை காட்டி உள்ளார். அவர் தன்னுடைய சக்தியை நமக்கு காட்டி விடுகின்றார். தோல் வலிமைன்னு சொல்லும்போது சக்தி. உனக்கு எதிராக யார் வந்தாலும் சரி, உனக்காக நான் போராடி உனக்கு நான் வெற்றி தருவேன். இதா தெய்வம் அங்கே நான் போராடுகின்ற தருகின்றார். மரியாள் உனக்காகவும் எனக்காகவும் போராடி இதோ எல்லா தீமையிலிருந்து நமக்கு விடுதலை தருகின்றார். அப்படி என்றால் குடும்ப அங்கத்தர்களுக்காக நீ போராட வேண்டும். அப்பனுக்காக, அம்மாவுக்காக,
பிள்ளைகளுக்காக நீ போராட வேண்டும். சமுதாயத்துக்காக மட்டுமல்ல, குடும்பத்துக்கே போராடாத நீ சமுதாயத்துக்கு போராடி எங்கே போராட போகின்றாய்? அப்பனுடைய குடி பழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நீ என்ன முயற்சி செய்திருக்கின்றாய்? அப்பன் குடிகாரன் என்று சொல்கின்றாய் ஒழிய அந்த குடியிலிருந்து அவனை விடுதலை பெறுவதற்காக நீ என்ன முயற்சி எடுத்திருக்கின்றாய்? அப்பன் தனியாக குடிப்பதில்லை, நண்பனோடு சேர்ந்து அவன் குடிக்கின்றான். அந்த நண்பனை போய் பார்த்து கொண்டு, இதோ பாருங்கள் என் தந்தை இப்படி குடிக்க வைக்காதீர்கள் சொல்ல உனக்கு தைரியம் இருக்கா? இல்லையே. நீயும் சேர்ந்து கொண்டு உன் நண்பனோடு நீ குடித்து கொண்டிருக்கின்றாய். பிறகு எப்படி இருக்கும்? அப்பன் தான் தவறு செய்கிறான் உனக்கு தெரிகிறது. அப்பன் தவறு செய்கிறானே, அப்பனை தவறு செய்ய தூண்டுகின்ற அந்த மனிதர்கள் யார் என்று கண்டுபிடித்து கொண்டு அவங்க அப்பனை அந்த இடத்திலிருந்து நீ காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. தோல் வலிமையை எடுத்துக்கொள், சக்தியை பயன்படுத்திக்கொள். சக்தியை பயன்படுத்த 2இல் 1 பாரு. எனக்கு எங்கள் அப்பன் தான் முக்கியம், இடம் நண்பன் நீ போய்விடு என்று சொல்ல தைரியம் உனக்கு இருக்க வேண்டும். என் தந்தையை குடிக்க வைக்காதீர்கள், அவர் ஏற்கனவே பலவீனத்தோடு இருக்கின்றார்கள். இப்போடைய நண்பர் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு அப்பனை அந்த நிலையிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கான கிருபை தெய்வம் பிள்ளைகளை உனக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் நீ என்ன செய்கின்றாய்? அப்பனை குற்றப்படுத்துவதும் அம்மாவை குற்றப்படுத்துவதும் அதே பாவத்தை நீயும் போய் செய்து கொள்கிறாய் என்றால் என்ன வித்தியாசம் உனக்கும் அவர்களுக்கும்? ஒரு வித்தியாசம் இல்லையே. தெய்வம் உன்னையும் என்னைக்கும் விடுதலை தருகின்றார். விடுதலை தரும்போது அதே பாவத்தை தெய்வம் செய்தாரா? இல்லையே. நன்மையால் தீமையை வெல்ல வேண்டும் ஒழிய தீமை கூட தீமை துணை போவதல்ல. நீயும் நானும் தீமைக்கு துணை போய் கொண்டிருக்கின்றோம். எங்கு நன்மை செய்திருக்கின்றோம்? கணவன் வேதனைப்படுகின்றார், மனைவி அந்த கணவன் வேதனைப்படுவது விடுதலை பெறுவதற்கான வழி கண்டுபிடிக்க வேண்டும். மனைவி வேதனைப்படுகின்றார், கணவன் அந்த மனைவியோட நிலையை புரிந்து கொண்டு அவள் அந்த வேதனை விடுவிக்க அந்த கணவன் பல காரியங்கள் செய்ய வேண்டும். அது உதவி செய்ய வேண்டும். நீ போராட வேண்டும். மனைவியுடைய பயத்திலிருந்து அவளுடைய கோழைத்தனத்திலிருந்து அவளை விடுவிப்பதற்காக கணவன் நீ முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாத நீ அப்படி தாண்டி போடி, நீ எப்போ இப்படி தாண்டின்னு சொல்லி போகிறதுக்கல்ல கணவன் தெய்வம் உனக்கு கணவன் ஸ்தானத்தை தந்திருப்பது. மாறாக ஏற்ற துணை பலவீனத்தோடு இருக்கின்ற அவளை நீ தாங்கி பிடித்து கொண்டு அவளையும் கூட வழிநடத்தி போக வேண்டும் தான் ஒழிய அவளை குற்றப்படுத்துவதற்காகவோ காயப்படுத்துவதற்காகவோ அல்ல தெய்வம் உனக்கு தந்திருப்பது. ஆனால் நீ என்ன செய்திருக்கிறாய் என்று பார். நீ குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது என்றால் எப்படி இருக்கும்? தோல் வலிமையை தெய்வம் காட்டியிருக்கின்றார். எதிரிகளே பந்தாடி இருக்கின்றார். அப்படி என்றால் நீயும் நானும் நம்முடைய குடும்பத்தினுடைய எதிரி யார்? அந்த எதிரி தீமைகளும் தீய சிந்தனைகளும் தீய கருத்துக்களும். அது யார் வழியாக வருகிறது? உன் வீட்டில் யார் வருகிறான்னு பாரு. உன் வீட்டில் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் வழியாக தான் கடந்து, இயற்கை வழியாக அல்ல வருவது, மனிதர்கள் வழியாக வருகிறது. உன் வீட்டில் குடிகாரன் வீட்டுக்கு வருகிறான் என்றால் அந்த குடிகாரன் எப்பேற்பட்ட பேச்சு வீட்டில் பேசுவான்? உன் வீட்டில் விபச்சாரம் செய்கிறவன் வருகிறான் என்றால் கஞ்சாவடிக்கிறவன் வருகிறான் என்றால் உன் வீட்டில் என்ன மாதிரி குடும்ப பேச்சு வீட்டில் இருக்கும்? அடுத்தவனை கேலி பேச்சுகிறவர்கள், அடுத்தவனை அசிங்கப்படுத்துகிறவர்கள் உன் வீட்டில் வருகிறார்கள் என்றால் உன் குடும்பத்தில் எப்படிப்பட்ட பேச்சு இருக்கும்? அப்பேற்பட்ட நபருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அப்பேற்பட்ட நபருக்கெல்லாம் நீ விருந்து வைக்கிறாய் என்றால் மக்களே உன் குடும்பம் எப்படி இருக்கும்? தீமைகளும் தீய சக்தியும் விரட்டி அடிப்பதற்கான தைரியம் இருக்க வேண்டும். அது சொந்தமாக இருக்கட்டும், பந்தமாக இருக்கட்டும், உற்றார் உறவினர்கள் இருக்கட்டும். ஒரு நாளும் எந்த சூழலுக்கும் தீமைக்கு நீயும் நானும் துணை போகவே கூடாது. துணை போகக்கூடாது. வெட்டு 1 துண்டு 2 இருக்க வேண்டும். இயேசு அப்பா சாத்தானை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? டேய் அப்பால போடா, டிஸ்டர்ப் பண்ணாதற போடா, அப்படியே சொன்னார்? இல்லை, வார்த்தை என்ன சொல்கிறது? அப்பாலை போ சாத்தானே, அப்பாலை போ சாத்தானே, நீ சிந்திப்பது மனித சிந்தனை, எனக்கு தேவை தெய்வத்துடைய சிந்தனை. மனித சிந்தனை என்ன தப்பா? ராயப்பர் சொன்னது தப்பா? நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது ஆண்டவரே. நல்ல காரியம் தானே, நல்ல காரியம் தானே, அதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்பும் இல்லையே. உடனே சேர்றா ராயப்பா, நீ என் கூட இருக்கல, வெரி குட்ரா, கை கொடுத்து போக வேண்டியது தானே. இவர் பெருசாக சொல்கிற அப்பாலை போ சாத்தானே சொல்லும்போது எப்படி இருக்கும்? ராயப்பு இருக்குது. அத்தனை பேர் முன்னிலை வைத்துக்கொண்டு திட்டுகிற சமயத்தில் ராயப்பருடைய மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படும்? தெய்வம் அதை பார்த்தாரா? தெய்வம் பார்த்தாரா? அதல்ல. எடா நீ சிந்திப்பது மனித சிந்தனை, எனக்கு தேவை தெய்வத்துடைய சிந்தனை. போடா அந்த பக்கம், போடா அந்த பக்கம். ஒரு நாளும் ஜாலரை அடித்து வாடுற வாழ்க்கையில் தெய்வத்துடைய வாழ்க்கை. அன்பு மக்களே, மரியாளும் இதான் சொன்ன வார்த்தை. ஒரு நாள் தீமைக்கு துணை போனவள் அல்ல மரியாள். அவள் செய்த ஒரே காரியம் என்பது என்ன? இதோ ஆமென் என்று சொல்லி கொண்டு போகின்றாள். தோல் வலிமையை மரியாள் காட்டி இருக்கின்றார். தெய்வம் எப்படி காட்டினாரோ அதே மாதிரி மரியாளும் காட்டியிருக்கின்றாள். இனி அடுத்த தோல் வலிமையை காட்டியிருக்கின்றார். அடுத்த நம்ம வருகிறது, உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். நாம் பார்க்கின்றோம் பாபேல் கோபுரம், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு உவமை. அகங்கார சிந்தனையோடு இருந்த அத்தனை பேரும் சின்ன பின்னமாக சிதறி போனார்கள். சின்ன சிதறி போனார்கள். செருக்குடன் இருக்கிற நீ இருக்கிற என்றால், இரு மாப்புடன் நீ வாழ்கிற என்றால், குடும்பத்தில் அப்பனோ அம்மாவோ பிள்ளைகளோ யாராவது ஒருத்தர் அப்படி இருந்தாலே போதும்,
குடும்பத்தில் பகிரும் தன்மை வருமா? குடும்பத்தில் பகிரும் தன்மை வராது. அப்பன் நான் இருக்கின்றேன், பிள்ளைகள் இங்கே இருக்கின்றார்கள், இங்கே நான் இருமாப்போடு நான் இருக்கின்றார், நாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் என்று சொல்லிக்கொண்டு அப்படி பிடிவாத கூட இருக்கிற சமயத்தில் இந்த பிள்ளைகள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்வேனா? ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்போ பகிரும் தன்மை கடந்து வராது. அவர்கள் இடத்தில் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். என்னை கண்டவளை அச்சம் கொள்வார்கள். அந்த அச்சமானது நல்ல அச்சங்களா? அல்ல. அந்த பயம் நல்ல பயமா? அல்ல. பாவத்துடைய பயம், வெறுப்பு. அவர்கள் கொஞ்சம் காலிக்கு தான் நிற்பார்கள். சொந்த காலில் நிற்க ஆரம்பித்த உடனே, அவர்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே, நான் ஏதாவது வார்த்தை சொல்கிற சமயத்தில் அவர்கள் அப்படி எதிர்த்து பேசுவார்கள். உன் வேலையை பார்த்து நீ போ, எங்களுக்கு தெரியும் எது நன்மை எது தீமை என்று. உன் வேலையை பார்த்து போல. இது ஃபியூஸ் ஆகிட்டு டம்னு வந்து நிற்கும். அப்பன் பிள்ளைகளுக்கு அடிமை. உன்னை யார் அடிமையாக இருக்க சொன்னது? உன்னை யார் இப்படி இருக்க சொன்னது? ஆண்டவர் சொன்னாரா? இல்லையே. ஆரம்பத்தில் வாலிபன் நீ சின்ன பிள்ளைகள் சிறுவராக இருக்கிற போது நீ உன் கண்டிப்பை நீ காட்டினாய் என்று அவர்கள் வளர்ந்த பிறகு அவர்கள் உன்னை கண்டிக்கின்றார்கள். அந்த அளவுக்கு நீ போய்விட்டாயே. என்ன காரணங்கள்? செருக்கு, உன்னுடைய இருமாப்பு, உன்னுடைய அகங்கார சிந்தனைகள் அவர்களை அன்பை வெளிப்படுத்த முடியவில்லை. நீதான் காரணம். பெற்றோர் நீதான் காரணம். இதே மாதிரி தான் சமுதாயத்திலும் சரி, அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் சரி, அந்த அதிகாரத்தில் வந்த உடனே 1008 கேள்விகள், 1008 கேள்வி, கா கூ கீன்னு கற்றுக்கொண்டு இருப்பார்கள். அந்த அதிகாரம் உனக்கு மட்டும்தான் தந்திருப்பில்லை. நீ வேற இடத்துக்கு போன சரி, அது அவனுடைய ஏரியா, அவனுடைய ஏரியா, அவன் பார்த்து கொள்வார்கள். நீங்கள் சாதாரண இங்கே பார்ப்பீர்கள், இங்கே வேற ஒரு கடையில் பார்த்துக்கிட்ட காக்குன்னு கத்தி கொண்டு இருப்பாய். அவன் பார்ப்பான், நீ என்ன தானே நீ கத்துன, கடையில் வந்து சாதாரண பழ வியாபாரி நான், என்ன நீ காக்குன்னு நீ கத்தி போகின்றாய். அடுத்த கடைக்கு போகிற சமயத்தில் இவன் சொல்லிவிடுவான், மாப்பிள்ளை நீ பார்த்துக்கூடான்னு சொல்லும்போது முடிஞ்சு போச்சு வேலை. நீ எங்கே போனாலும் சரி அவனோட நண்பர்கள் அங்கே இருப்பார்கள், அப்படியே போவார்கள். மக்களே, அதிகாரம் காட்டுவதற்காக அல்ல, தெய்வம் உனக்கும் எனக்கும் அதிகாரம் தந்திருப்பது வழி நடத்துவதற்காக தான் ஒழிய வேறுதுகல்ல. ஆனால் நீயும் நானும் இருமாப்போடு நடக்கிறோம் என்றால் அந்த நொடியிலேயே பாவம் உள்ளே புகுந்துவிடும். அடுத்த நம்பர் இது பாருங்கள். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். அப்படி என்றால் அதிகார பீடத்தில் இருந்து உன்னை வெளியே தள்ளிவிடுகிறார்கள். யூ ஆர் பீன் டிஸ்குவாலிஃபைட், யூ ஆர் பீன் டிஸ்மிஸ்டு. எப்படி? அதிகாரிகள் வழியாக வரும். வீட்டில் நல்ல உதாரணம், அப்பன் என்ற ஸ்தானம் போயிச்சா, அம்மா என்ற ஸ்தானம் போயிச்சா. நீ சொல்கிற வார்த்தை கீழ்ப்படிவதில்லை, பக்கத்து மாமாவுக்கு கீழ்ப்பணிந்து போய்விடுகிறான். நேற்று வந்த பிள்ளை அது சொல்லும், டேய் வாடா வீட்டு விட்டு வெளியே வென்று, உடனே நீ வீட்டை விட்டு நீ வெளியே போய் விடுகின்றாய். நேற்று வந்த பையன் சொல்வான், ஏய் வாடி வீட்டு விட்டு வெளியே வாடி, உங்கள் அப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது பற்றெடுத்த அந்த பெற்றோர்களையும் விட்டு நீ பாட்டுன்னு நேற்று வந்த பையன் பின்னாடி ஓடி போகிற என்றால், அப்பனே பெற்றோர்களே எங்கே போயிடுச்சு உன்னுடைய அதிகாரம்? அப்பனுடைய ஸ்தானம் போய்விட்டது, அம்மாங்கிற ஸ்தானம் போய்விட்டது, அம்மன ஸ்தானம், சகோதரன் என்ற ஸ்தானம் போய்விட்டது, சகோதரி என்ற ஸ்தானம் போய்விட்டது, நண்பன் என்ற ஸ்தானம் தான் போய்விட்டது. நண்பர்கள் இன்னொரு நண்பனை வழிநடத்த வேண்டிய நீயே அந்த நண்பனை குடிக்க வைக்கின்றாய், அந்த நண்பனை விபச்சாரம் செய்ய தூண்டுகின்றாய், அந்த நண்பனை பலவிதமான தவறான படங்கள் பார்க்க வைக்கின்றாய், அந்த நண்பனை கேலி பேச்சுக்கு ஆளாக்கின்றாய், அந்த நண்பனுடன் செய்து கொண்டு மற்றவர்கள் நீ கேலி பேச்சு பேசுகின்றாய். அப்படி என்றால் ஒரு நண்பனை நன்மைக்கு கொண்டு போவதற்கு பதிலாக அவனை தீமைக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்ளும் சமயத்தில் கடைசியில் எப்படி இருக்கும்? உனக்கு என்ன வந்து நிற்கும்? நண்பன் என்ற ஸ்தானத்தை நீ இழந்து விடுவாய், நண்பன் ஸ்தானத்தை நீ இழந்து விடுகின்றாய். தெய்வமல்லே இது கலக்காரங்கள், எல்லாம் இருந்தும் தனிமையில் இருக்கின்றேன். ஆமாம், எல்லாம் இருந்தும் தனிமையாக இருக்க காரணம் என்ன? பணம் இருந்தது, இருந்து என்ன பிரயோஜனம்? அதிகாரம் இருக்கிறது, இருந்து என்ன பிரயோஜனம்? அறிவு இருக்கின்றது, இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. எல்லாம் நீ இழந்திருக்கின்றாயே. எல்லாம் இருந்தும் அனாதை ஆக இருக்கின்ற ஒரு மனநிலை. அன்பு மக்களே, தெய்வ சன்னதியில் மன்னிப்பு கேட்க வேண்டும். வறியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்து உள்ளார். இனி அடுத்த வார்த்தை என்ன வருகிறது? பசித்தோரை இல்லை, தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் யாரை சார்ந்து இருப்பார்கள்? கடவுள். இந்த குழந்தைகள் தவிழ்ந்து தவிழ்ந்து வருகிற சமயத்தில் பெற்றோர்கள் தாமாக என்ன செய்வார்கள்? தூக்குவார்கள். குழந்தைகளை கண்ட உடனே கையில் தூக்க வேண்டிய எண்ணம் வரும். நம்ம கையில் என்ன பொருள் இருந்தாலும் சரி அது கீழே வைத்து கொண்டு தவிழ்ந்து வருகிற அந்த குழந்தையை இதோ கையில் நாம் ஏந்துவோம். அந்த குழந்தை சும்மா இப்படி பார்த்தாலே போதும், நம்ம சும்மா போனாலே அது பின்னாடி ஓடி போயிட்டு அதை நம் தூக்க நம்ம தோண்டும். கை குழந்தைகளை தூக்க தோன்றுகின்றதே. தாழ்நிலையில் இருக்கிறவர்களை தெய்வம் இதை ஆட்டோமேட்டிக்காக உனக்கும் எனக்கும் உயர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு இல்லையோ, நாம் தவிழ்ந்து போய்கொண்டிருக்கிற சமயத்தில் தெய்வம் வலுக்கட்டாயமாகவே நம்மை அவர் உயர்த்தி விடுவார்.
தெய்வம் நம்மை உயர்த்துவார். அதனால் தான் வார்த்தை நம் எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6, 7 உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். கடவுளுடைய வல்லமையுள்ள கரத்தின் கீழ் உங்களையே நீங்கள் தாழ்த்துங்கள். அடுத்தது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். அடுத்தது, உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் நீங்கள் விட்டு விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அப்போ தவிழ்ந்து கொண்டிருக்கிற நீயும் நானும் குழந்தை போல் இருக்கிற சமயத்தில் இறைவனை விட்டு தூரம் அப்படி போகின்ற பொழுதிலும் தெய்வம் பின்னால் வந்து தவிழ்ந்து கொண்டிருக்கின்ற உன்னையும் என்னையும் அப்படியே உயர்த்தி பிடிப்பார். தாழ்ந்த நிலையில் இருக்கிற உன்னையும் என்னையும் தெய்வம் உயர்த்தி பிடிப்பார். எப்பொழுது நீயும் நானும் தாழ்ச்சியோடும் பலவீனத்தோடு இருக்கிற பொழுது, அகங்கார சிந்தனையோடு இருக்கிற சமயத்தில் ஒரு நாளும் அங்கே நடக்காது. பிரைஸ் தி லார்ட். இதான் நாம் பார்க்கின்றோம். இனி அடுத்தது என்ன வருகிறது? பசித்தோரை நலன்களால் நிரப்பி உள்ளார். அப்படி என்றால் பிறர் அன்பை மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு மனநிலை, பிறர் அன்பை மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு மனநிலை, பசித்தோரை நன்மைகளால் நிரப்புகின்ற ஒரு தெய்வம். அன்பானவர்களே, நம்முடைய வீட்டில் பசித்து வெளிக்கின்ற பெரியோர்கள், முதியவர்கள் இருக்கின்றார்கள். அந்த முதியவர்களுக்கு என்ன நன்மைகள் நாம் செய்கின்றோம்? அந்த முதியவர்கள் அந்த குழந்தை மனநிலை படைத்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு சாப்பாடு தோன்றும், இல்லாட்டி சாப்பிட தோணாது. ஆனால் சாப்பிட்றது அவருக்கு எப்போ பசி எடுக்கிறதோ கண்டறிந்து கொண்டு நீ கொடுக்க வேண்டும். உடனே எனக்கு இப்போ டைம் இல்லை, இவ்வளோ தான் செய்ய முடியும், போய் சாப்பிடு என்று சொல்கிற சமயத்தில் அந்த முதியவர்களை எந்த அளவுக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம்? சரியான ஆடை இல்லாமல் அவர்களை கண்டு கொள்ளாமல் இருக்கிறோம் என்றால் எந்த அளவுக்கு இருக்கின்றோம்? நோயாளி இருக்கிறாரா, தூக்கி உள்ளே போடு, ஒரு ரூமில் போட்டு அடைத்து விடு என்பதிலேயே எந்த சூழ்ந்தாலும் சரி அவர்களுக்கு வீட்டில் 1ஆம் ஸ்தானம் கிடைக்க வேண்டும். எப்பேற்பட்ட நிலைந்தாலும் சரி, நீ திண்ணையில் போய் உட்காரு, அந்த முதியவர்களுக்கு ஏசி கொடு. அல்லது நீ ஏசியில் உட்காந்துட்டு முதியவர்களை திண்ணையில் போடாத, அது போடாத. மாறாக நீ திண்ணைக்கு போ, முதியவர்களை ஏசியில் போடு. மக்களே, ஒரு பங்கில் நடந்த சம்பவம். அதாவது நாங்கள் வீடு சந்திக்க போகின்றோம். இந்த கதவு இருக்குது பாருங்கள், அந்த கதவு நம்ம ரெண்டு டோர் இருக்கு பாருங்கள், 2 டோர் பாருங்க. அதில் ஒரு பாதி ஒரு டோர், அதில் ஒரு வயசான படுத்து கொண்டிருக்கின்றார். எனக்கு தெரியவில்லை, நான் தான் அந்த வீட்டுக்கு போகின்றேன். அப்போ இப்படி போகிற சமயத்தில் பின்பக்கமாக போகும்போது அங்கே இருக்கின்ற மாட்டுக்கொட்டாய் மாதிரி ஒரு மாடு அங்கே இருக்கின்றது. அங்கே மனித மலங்கள் இருக்கின்றன, யூரின் வாசல்லாம் அடிக்கிறது. நான் இப்படி பொத்திட்டு தான் இப்படியே போகின்றேன். அப்போ தான் சாமி சாமி சாமின்னு, சாமினா யாருன்னு பார்த்தா இங்கே ஒரு மனிதன் படுத்து கொண்டிருக்கிறார். அவரை பார்க்குறேன். சின்ன ஒரு அழுக்கு வேஷ்டி, ஒயிட் கலர் அழுக்கு வேஷ்டி, சும்மா அப்படி மேலே இருக்கின்றது. அப்படியே என்ன நரைச்ச முடி தலையில் இங்கே முடி கிடையாது, அப்படியே முடி தாடியெல்லாம் அப்படி ஷேவ் பண்ணாமல் அப்படியே இருக்கின்றார். என்னை காப்பாது சாமி, என்னை காப்பாது சாமின்னு நான் கேட்கின்றேன். அப்போ ஒரு அம்மா, அந்த அம்மா கிடைக்கிறேன், யாருமா இதுன்னு கேட்கும்போது, எங்கள் மாமனார் ஃபாதர், எங்கள் மாமனார். மாமனாரை ஏன் இங்கே இப்படி வைக்கிறீர்கள் கேட்கும்போது, ஐயா அவர் கால் பாரு எப்படி இருக்குன்னு பாரு. கால் பார்க்குற சமயம் இந்த இடம் இந்த சொறி பிடிச்ச மாதிரி எப்படி இருக்கும், அந்த சீவு கட்டி அந்த புண் அப்படி வருகிறது. அது அப்படியே வருதுக்கு அது அதுக்கு அந்த இது என்ன, அதுக்கு வேண்டிய மருத்துவம் செய்யவில்லை, அது கழுவில்லை, மருந்து எதுவும் போடவில்லை. துர்நாற்றம் பயங்கரமாக அடிக்கிற, பயங்கரமாக வாசனை இது, அங்கே நிற்கவும் முடியவில்லை. சரி, அதுக்கே இவர் இங்கே வைத்திருக்கிறார்கள். யார் அவர் கொண்டு வைச்சது? என் வீட்டுக்காரர் தான். ஏன் அவர் எங்கே இருக்கின்ற? அவர் கடைக்கு போயிருக்காரு, இப்போ வருவாருங்க. அப்புறம் கேட்குற சமயத்தில் அவரும் வருகிறார். வந்த உடனே ஏன்பா இப்படி வைக்கிறார், உள்ளே கொண்டு போயிருந்தேனே, ஐயா சாமி நீ ஒன்று, அவர் அங்கெல்லாம் ஒன்றுக்கு போவார், கக்கூசு போவார், இதை காலையில் எப்படி கிடக்கு பாரு, அங்கே கிடக்கட்டும் என்று நம்புகிறேன். அவரை நீ வீட்டுக்குள்ளே வெயி, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ளே வருகின்றேன், இல்லை என்றால் நாங்கள் வீட்டுக்குள்ளே வரமாட்டோம் சொல்லிக்கொண்டு நான் பாட்டு அப்படி போய்விட்டோம். ஈரன் சொல்லி வீட்டு விட, இல்லை பாரு நீங்கள் வீட்டுக்கு வேணும், நீ தலை கெடுந்து நானும் சரி வரமாட்டேன், முதல்ல அந்த மனுஷனை உள்ளவை அதுக்கப்புறம் நீ சொல்லு என்று நாங்களும் வந்துட்டோம். அவர் மைண்டே பண்ணவில்லை. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இது எப்படி என்றால், இந்த தந்தையானவர் அந்த வீடானது பங்கு சாமியார்கிட்டேருந்து காசு வாங்கி அவர் கட்டிய வீடு. அந்த வீடு பங்கு சாமியார்கிட்ட கோயிலில் ஒரு சில ஏழைகள் உதவி செய்வார்கள் இல்லையா, அந்த மாதிரி மக்களுக்கிட்டேருந்து காசு வாங்கி, சாமியார்கிட்டேருந்து காசு வாங்கி கட்டிய வீடு தான் அந்த வீடு. அந்த வீட்டில் அங்கே இருக்கிற சமயத்தில் இவர் ஆலயத்துக்கு போக மாட்டார், காசு வாங்க மட்டும் சாமியார்கிட்ட போய் நிற்பார். அது மட்டும் இல்லாமல் என்ன வந்தாலும் சாமியாருக்கு எதிராக பேசி கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன். இது குழந்தை பார்த்து கொண்டே இருக்கின்றது. இந்த பையன் சின்ன பையன், அவன் பார்த்து கொண்டே இருக்கின்றான். அவன் வளர்ந்து அப்படியே வருகிறான். கொஞ்சம் காலம் போயிட்ட உடனே அவன் கொஞ்சம் வாலிப பருவம், கல்யாணம் ஆன பிறகு
அப்பன் எல்லா சக்தியும் இழந்த நபராக மாறுகின்றான். அம்மாவும் கோய்விடுகிறார்கள். காலில் புண்ணு வந்தோடனே அப்பனை தூக்கி விளைவிக்கின்றான். அப்பனை தூக்கி அப்படியே விளைவிக்கின்றான். யார் செய்த பாவம்? பையன் மேலே தப்பா, அப்பன் மேலே தப்பா? யார் மேலே நீங்கள் தப்புன்னு சொல்லுவீர்கள்? 2 பேரும் தப்பு தானே. அப்பனுடைய செயல்பாடு எப்படி போகுது பார்த்தியா? இப்படி போன உடனே இது அப்படியே முடிகிறது. தியானம் நாங்கள் முடித்து விட்டோம். அதனால தான் அப்பனை எடுக்கின்றான். தியானம் நாங்கள் முடித்து விட்டோம். தியானம் முடித்த பிறகு ஒரு 6-7 மாதம் கழித்து மறுபடியும் ஃபாலோ ரிட்ரீட்டுக்காக அங்கே போகிற சமயத்தில் நான் கேட்குற பங்கு தந்தையிடத்தில், தந்தையே இப்படி ஒரு வீடு ஒன்று இருந்ததே, நான் தான் அந்த வீட்டுக்கு போனேன். அவன் அந்த வீட்டுக்குள்ளே அந்த அப்பனை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்கே போகிற ஒரு அப்பனை தந்தை சொல்கின்றார். யாருன்னு கேட்கும்போது தான் இந்த வீடு, இந்த சைடில் இந்த வீடு இருக்கும்போது அப்போ தான் அவன் சொல்கிற ஒரு வார்த்தை, அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. என்னவென்றுன்னு, அப்பன் இறந்து விட்டார். அப்பன் 2-3 வாரத்திலே அப்பன் இறந்து விட்டார். இறந்த உடனே பையன் என்ன செய்கின்றான், அப்பா அந்த பலகை இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து தூக்கி போடுற சமயத்தில் அவனுடைய பையன் வந்து, அப்பா பலகை எதுக்குப்பா தூக்கி போடுறீங்கன்னு. அது அங்கே எதுக்குடா? அதான் தாத்தா போயிட்டார்ல. தாத்தா போட்டோம், நாளைக்கு உனக்கு நோய் வரும்ல, நோய் வரும்போது நீ அங்கே தான் படுக்க போகிற, அந்த பலகை அங்கேயே வெய்யு, அது உனக்கு தேவைப்படும், அங்கே வெய்யின்னு சொல்லும். ஒன்று அப்பன் ஆடிவிடு. என்னடா சொல்கிறேன்னு? ஆமாம்பா, தாத்தாவை எப்படி நோய் வந்தோடனே நீ அங்கே போட்ட, அதே மாதிரி எனக்கும் நோய் வந்தால் நீ அங்கே தானே போடுவ, உனக்கும் நோய் வந்தால் நீ அங்கே தானே கிடக்கணும், அந்த பலகை அங்கே இருக்கட்டும், அதை எதுவும் தொட வேண்டாம் என்று அப்படியே திருப்படிக்குது. அப்போ தான் அப்பனுக்கு புத்தியே வருது. மக்களே, வார்த்தை கூறுவது பாருங்கள், பசித்தோரை நலங்களால் நிரப்புகின்ற தெய்வம் முதியவர்களை ஒரு நாளும் கொச்சைப்படுத்தாது. நீ அந்த காலில் இருக்கிற அந்த புண்ணுக்கு நீ பணிவிடை செய்கிற சமயத்தில் அந்த புண்ணை நீ க்ளீன் செய்து தூய்மைப்படுத்தி மருந்து போடும்போது உன் பிள்ளைகள் பார்ப்பார்கள், இதோ பாரு எங்கள் அப்பா, இதோ பாரு எங்கள் அம்மா தாத்தாக்கு எப்படி உதவி செய்கிறார்கள் பாருங்கள் என்று சொல்லும்போது அந்த பிள்ளைகள் பார்ப்பார்கள். அதே மாதிரி பெற்றோர் உனக்கு ஒரு வேதனை காயம் வருகின்ற பொழுது ஹோம் நர்ஸை வைக்க மாட்டார்கள். மாறாக அவர்கள் லீவு போட்டு வந்து உன் பக்கத்தில் அறிந்து கொண்டு உனக்கு வேண்டிய பணிவிடை செய்வார்கள். ஆனால் இன்று உனக்கு நோய் வந்தவுடனே, அம்மா என்னால் வர முடியாது, இதை வீட்டில் ஹோம் நர்ஸ் வைக்கின்றேன், நீ பார்த்துக்கோன்னு சொல்கிற சமயம் என்றால் என்ன பிள்ளைகளை நீ பெற்றெடுத்திருக்கிறாய் என்று பார். அருகில் இருக்க வேண்டியவர்கள் அருகில் இருக்கவில்லை. வெளிநாட்டில் இருந்தாலும் சரி பரவாயில்லை, அவனால் வர முடியாது. ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் சரி பரவாயில்லை, வர முடியாது. பக்கத்தில் இருக்கிறது போலும் நோயோடு இருக்கிற நீ உன் பிள்ளைகள் உன் அருகிலே வராமல் உனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க வக்கு இல்லாமல் அங்கே இருக்கிறார்கள் என்றால் உன் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் பாருங்கள். பசித்த ஊரை நீ நிரப்பியிருக்க வேண்டும். இல்லையே, நீ அது செய்யவில்லையே. நீ செய்யாததை அவர்கள் எப்படி செய்ய போகிறார்கள்? முதியவர்களுக்கு நீ செய்வதை மற்றவர்கள் காண வேண்டும். அதெல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா? என்னவென்று, இந்த சிறுவருக்கு நீ செய்ததெல்லாம் யாருக்கு நீ செய்திருக்கின்றாய்? எனக்கே. முதலில் குடும்ப அங்கத்தினருக்கு உதவி செய்ய கற்றுக்கொள். முதியவர்களுக்கு உதவி செய்ய கற்றுக்கொள். பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் உதவி செய்ய கற்றுக்கொள். உன் வீட்டில் அருகில் இருக்கிறவர்கள், உன் அன்பியத்தில் இருக்கிறவர்கள், அவர்களுக்கு உதவி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். கண் முன்னாடி இருக்கிற இந்த சகோதரன் இந்த சகோதரி நீ அன்பு செய்யவில்லை என்றால் காணாமல் இருக்கிற தெய்வத்தை நீ எப்படி அன்பு செய்ய போகின்றாய்? கண்முன்னே இருக்கின்ற இவர்களை நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் காணாமல் இருக்கிற தெய்வத்தை நீ எப்படி புரிந்து கொள்ளப் போகின்றாய்? அப்போ அன்பு மக்களே, இதா பசித்தவனுக்கு உணவளிக்கிறார் என்று சொல்லும்போது ஏழைகளுக்கு நன்மைகள் செய்வது, அதாவது பிறர் அன்பை மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு மனநிலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து என்ன வருகிறது? செல்வரை வெறும் கையாராய் அனுப்பி விடுகின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பணம் படைத்தவன் அந்த பணத்தையாலே அவன் அழிந்து போவான். நீதிமொழி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம். நீதிமொழி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம். தீய முறையில் பணம் சேர்க்கும் அனைவருடைய முடிவும் இதுவே. அடுத்தது, அந்த பணம் தன்னை வைத்திருப்பவருடைய உயிரை குடித்து விடும். பணத்தை சேர்க்கின்றவன், பணத்தை மட்டுமே மையப்படுத்தி வாழ்கின்றவன் ஒரு நாளும் அங்கே வாழ்ந்ததில்லை. பணத்தை லஞ்சம் வாங்கி கொண்டு பணத்தை சேர்த்து கொண்டிருக்கிறவனுக்கு ஒரு நாள் கிருபையும் அங்கு கிடைக்காது. அந்த பணம் ஆனது உனக்காக அல்ல, தெய்வம் செல்வங்கள் தருவது உனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக. அப்போ கொடு. நீ கொடுக்க கொடுக்க உனக்கு கிடைக்கும். இந்த கிணற்றில் தண்ணி எடுக்க எடுக்க தண்ணி ஊறிக்கொண்டே இருக்கும். அப்படி இருந்தது என்றால் ஒரு பிரயோஜனம் இல்லையே.
அப்படி இருந்த ஒரு பதில் நீ அப்படியே வைத்து கொண்டிருக்கின்ற தண்ணி கெட்டு போய்விடும். அதே மாதிரி உன் பணம் புழுத்து போய் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். செல்வந்தனாக இருக்க நீ மற்றவர்களுக்கு உதவி செய்ய பாரு, நன்மைகளை செய்ய பாரு. மாறாக நான் செய்ய மாட்டேன், நான் சேமித்து வைக்கிறேன் என்று சொல்கிற சமயத்தில் அறிவற்ற செல்வனுடைய உவமை நமக்கு எல்லோருக்குமே தெரியும். லூக்கா நச்சில் வாசிக்கின்றோம். அவன் சொன்ன வார்த்தை என்ன? இதோ பாரு, இதோ வாழ்நாள் முழுதும் நீ சந்தோஷமாக இருப்பதற்காக சொத்துக்களை நீ சேர்த்து வைத்திருக்கின்றாய். கடைசியில் வார்த்தை என்ன வருகிறது? எடா, இன்று இரவே உன்னுடைய உயிர் உன்னை விட்டு போகிறது. நீ சேர்த்து வைத்த சொத்து யாருக்கு போய் சேரும்? யாருக்கு போய் சேரும்? ஆகவே செல்வம் படைத்த நீ அந்த செல்வத்தை கொண்டு நன்மைகளை செய்ய கற்றுக்கொள், தீமைக்கு துணை போகாத. பிரைஸ் தி லார்ட். இடி அடுத்தது 54ஆம் வாக்கியம். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். வாக்குறுதி தருகின்ற தெய்வம். எபிரேய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியம். எபிரேயர் 10:23. வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர், வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர், ஒரு நாளும் கைவிட மாட்டார். அப்படி என்றால் நீயும் நானும் வணங்குற தெய்வம் வாக்குறுதியின் தெய்வம், நம்பிக்கையின் தெய்வம் ஒழிய நம்பிக்கைக்கு எதிராக போகிற தெய்வம் அல்ல. நீயும் நானும் வணங்குற தெய்வம். அப்படி என்றால் அந்த தெய்வம் எப்படி வாக்குறுதி உறுதியோடு இருந்தாரோ அதே மாதிரி நீங்களும் நானும் பிரமாணிக்கத்தோடு வாழ வேண்டும். அன்னை மரியாள் ஒரு நாளும் பிரமாணிக்கத்துக்கு எதிராக போனதில்லை. இறைவனுக்கு ஏற்றபடியே தன்னை அர்ப்பணித்தவள், அதுக்கு ஏற்றபடியே வாழ்க்கையை தன்னை முழுமையாக கொடுத்தவள். தெய்வத்துக்கு எதிராக ஒரு நாளும் போனதில்லை. இதே வரலாற்றில் பாவம் நிறைந்த இதே சூழலில் வாழ்ந்தவள் தான் அன்னை மரியாள். பாவம் செய்வதற்கான எல்லா சூழல் இருந்த போதிலும் பாவமே இல்லாமல் வாழ்ந்தவள் தான் அன்னை மரியாள். என்ன காரணம்? தெய்வ கிருபைக்கு தன்னையே விட்டு கொடுக்கின்றார், ஒத்துழைப்பை கொடுக்கின்றார். அதே தெய்வம் உன்னையும் எனக்கும் உனக்கும் எனக்கு கிருபையை தருகின்றார். ஞானஸ்தானத்தின் வழியாக, பாவ சங்கரித்தத்தின் வழியாக, உறுதி பூசலின் வழியாக, இந்த திருப்பலி வழியாக, புது நன்மை வழியாக தெய்வம் உனக்கும் எனக்கும் சக்தியும் கிருபையும் தந்து நம்மை மன்னித்து மீண்டும் மீண்டும் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த கிருபையை நாம் பெறுகின்றோம். ஆனால் கிருபை பெறுகிற நீ நானும் அந்த கிருபைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோமா என்பதான் கேள்விக்குறி. அந்த கிருபைக்கு நான் ஒத்துழைப்பை நான் கொடுப்பதில்லை, மாறாக அந்த கிருபைக்கு எதிராக நான் செயல்படுகிறேன். எதிராக செயல்பட்ட காரணத்தினால் பாவத்துக்கு நான் போய்விடுகின்றேன். ஒத்துழைப்பை கொடுத்த காரணத்தினால் புனித நிலைக்கு இவள் போய்விடுகின்றாள். அன்னையைப் போலவே நீங்களும் நானும் புனித நிலைக்கு வர வேண்டும் ஒழிய பாவ நிலைக்கு போக வாக்குறுதிக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். கடைசியாக வருது என்ன வருகிறது? 55ஆவது வாக்கியம். என்று நினைவு கொண்டார் தம் ஊழியராக இஸ்ராயலுக்கு துணையாக இதோ அவர் இருந்து வருகின்றார். அப்படின்னு அர்த்தம் என்பது என்ன? மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு மனநிலை. நான் வாசிக்கிறோம் இல்லையா? யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். உங்களுக்கு தெரியும் 17ஆம் அதிகாரம் முழுவதுமே யாருடைய ஜெபம்? இயேசுவுடைய ஜெபம். படிங்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம். அவருக்காக மட்டும் நான் வேண்டவில்லை. அடுத்தது, என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மற்றவருக்காக வேண்டுகிறேன். அப்போ இயேசு யாருக்காக வேண்டுகிறார்? தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட சீடர்களுக்காக வேண்டுகின்றார். அப்படி என்றால் அன்பு கணவனே, நீ யாருக்காக நீ வேண்ட வேண்டும்? உன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட உன் மனைவிக்காக. மனைவி யாருக்காக வேண்டும்? ஒப்படைக்கப்பட்ட கணவனுக்காக. பிள்ளைகள் யாருக்காக? உன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பெற்றோருக்காக. பெற்றோர்கள் யாருக்காக? உன்னோட பிள்ளைகளுக்காக. அந்த ஒப்படைக்கப்பட்ட அந்த ஜெபம் பண்ணுற இடம் தான் எது? ஜெபமாலை. அதான் குடும்ப ஜெபமாலை. அப்படி குடும்ப ஜெபமாலையில் அமருங்கிற போது அப்பா இங்கே அப்பா அம்மா பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காகவும், கணவன் மனைவி மனைக்காக இதோ ஒருத்தவங்க ஜெபிக்கிறீர்கள். அதான் குடும்ப ஜெபமாலை. அந்த குடும்ப ஜெபமாலையில் நீ ஒன்றாக இணைந்து நீ ஜெபிக்கின்ற சமயத்தில் மாறி மாறி ஒருத்தர் நீ ஜெபிக்கின்ற பொழுது வல்லமையும் சக்தியும் உங்களால் அங்கே அனுபவிக்க முடியும். குடும்பத்திலே ஜெபமாலை ஜெபிப்பதில்லை, பிறகு எப்படி நமக்கு கிருபை கிடைக்கும்? எப்படி மற்றவர்கள் நாம் செய்ய போகின்றோம்? தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக எப்படி இயேசு ஜெபித்தாரோ மரியாள் உனக்காகவும் எனக்காகவும் ஜெபிக்கின்றார். அதான் ஃபாத்திமாவுடைய ஜெபத்தில் மரியாள் கற்றுத்தந்த தேவம். உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா ஃபாத்திமா ப்ரேயர்? என்னது? ஜெபமாலையில் முடித்த உடனே 10 ரகசியம் முடிச்ச உடனே சொல்கிறோம், என்னது? ஓ என் இயேசுவே, பொறுத்தரிலும் மீட்டரிலும் தேவையோ சிறப்பான உதவி. இது யார் கற்று தந்த ஜெபம்? ஃபாத்திமா பிரே மரியாள் கற்று தெய்வம். அப்போ ஓ என் இயேசுவே தான் உள்ள, ஓ என் மரியேன்னு சொன்னது இல்லையே.
ஓயன் இயேசுவே தானே. அப்போ இயேசுவை நோக்கி உள்ள ஜெபங்கள். அப்போ மக்களே, மற்றவர்களுக்காக மன்றாடு. உன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக நீ வேலை செய்கிற இடத்தில், அந்த அதிகாரி என்பது உன் வேலை செய்கிற இடத்தில் உன்னுடைய ஊழியர்களுக்காக, உன் அருகில் இருக்கின்ற சக வேலை மக்கள், சக ஊழியர்களுக்காக நீ மன்றாடு. நீ எந்த கம்பெனியில் செய்கின்றாயோ அந்த கம்பெனி முதலாளிக்காக மன்றாடு. உன்னுடைய வேலை செய்கிற உன் கீழில் இருக்கிறவர்களுக்காக நீ மன்றாடு. அப்படி மன்றாடுகிற சமயத்தில் அவர்களுடைய சூழலை புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்றுவழி போக. பல நிலையில் இருப்பார்கள். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் அந்த மனிதன் எல்லோரும் ஒரே சமயத்தில் இருக்க வேண்டும், ஒரே சிந்தையில் இருக்க வேண்டும் அவசியம் கிடையாது. பல நாள் பல இதிலும் இருக்கலாம். நீ தான் புரிந்து அதுக்கேற்றபடி செயல்பட வேண்டும். Praise the Lord. Hallelujah. Hallelujah.